Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. ஸ்ரீ ஆளவந்தார் அப்படிங்கிற ஒரு பூர்வாச்சாரியார் சாதிச்சிருக்கிற ரொம்ப அழகான ஸ்தோத்திரமான ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே தாயார் மேலே பண்ணியிருக்கிற அந்த சதுஸ்லோகியை கற்றுருக்கோம். இப்போ நம்ம எம்பெருமான் மேலே உள்ள இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். போன தரம் 5 ஸ்லோகங்கள் கற்றுன்னு இருக்கோம். இந்த தரம் நெக்ஸ்ட் 5 ஸ்லோகம்ஸ் 6, 7, 8, 9, 10 கற்றுக்க போகிறோம். வழக்கம் போல் again we'll start with the prayer, Taniyans, and we will also chant the last 5 slokams that we have learned. அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே, ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யகம் கவிதார்க்கிக கேசரியே வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதயம். ஸ்வாதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாஸ யோகீந்திரः தம் வந்தே யாமுனாஹ்வயோகம். யத்பதாம்போருஹத்யானம் வித்வஸ்தாசேஷகல்மஷः வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ சிந்த்யாத்புதக்லிஷ்டய ஞானவைராக்யராசய நாதாய முனயே காத பகவத்பக்தி சிந்தவே. தஸ்மை நமோ மதுஜிதங்கிரீம் சரோஜதத்வகம் ஞானானுராக மகிமாதிசயாந்தசீம் நயயம். நாதாய நாதமுனயேத்ரய பரத்ர சாபியே நித்யம் யதீய சரணௌ சரணம் மதீயம். பூயோ நமோ பரிமித அச்சுத பக்தி தத்வகம் ஞானாம்ருதாப்தி பரிவாகம் சுபைர்வச்சோபிஹ. லோகேவதீர்ண பரமார்த்தம் சமக்ர பக்தியே யோகாய நாத முனயே யமினாம் வராஹயம். தத்வேன யச்சிதச்சிதச்சிதீஸ்வரம் தத்ஸ்வபாவகம் போகாபவர்க ததுபாய கதிருதாஹரகம். சந்தர்ஷயன் நிரமிமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயாஹம். ஆத்யஸ்ய நः குலபதேர்
வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னகம். ஸோ இந்த 5 ஸ்லோகங்களில் முதல் 3 ஸ்லோகங்கள் வந்து ஸ்ரீ நாதமுனிக்கு நமஸ்காரம், அதுக்கப்புறம் பராசர ரிஷி விஷ்ணு புராணத்தை சாதித்த பராசர ரிஷிக்கு நமஸ்காரம். இப்போ அடுத்த 5வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார்க்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது பொது தனியன்களில் இன்க்ளூடட் தனியன் இது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 6வது வந்து பார்க்க போகலாம். ஒரு நிமிஷம், ஒரே செகண்ட். ஸோ 6, 7, 8, 9, 10 அதனுடைய கைண்ட் ஆஃப் அன் ஓவர்வியூ, அது என்ன டாபிக்ஸை கவர் பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்கலாம். 6வது ஸ்லோகத்தில் வந்து ஸ்ரீ ஆளவந்தார் வந்து அவருடைய வாட் இஸ் இஸ் இன்டென்ட் அப்படிங்கிறத சொல்கிறார். என்ன அவருடைய இன்டென்ட் என்னன்னாக்க, இந்த ஸ்தோத்திரத்தில் இட் இஸ் டு பிரைஸ் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸ்தோஷ்யாமி அப்படிங்கிறார், நான் அவனை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு இந்த சங்கல்பம் பண்ணுவாள். இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி, செரிமனிஸ்க்கு முன்னாடி, ரிச்சுவல்ஸ்க்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணுவாள். அது மாதிரி சொல்கிறார், என்னுடைய சங்கல்பம் வந்து அவனை ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸ்தோஷ்யாமின்னு 6வது ஸ்லோகத்தில். அப்படி சொன்ன உடனே 7வது ஸ்லோகத்தில் அவர் பயம் வந்துடுவது. ஓ நோ, ஐ எம் அன்ஈக்குவல் டு த சோசன் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். என்னது நான் பாட்டு முட்டாள்தனமாக இந்த இவ்வளோ பெரிய டாபிக் எடுத்துட்டேன், how will I be able to do justice to it அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். I won't be able to do justice to it அப்படிங்கிறது சொல்கிறார் அவர். அப்புறம் வந்து சொல்கிறார், அது வந்து ஐம் அன்ஈக்குவல் டு த டாஸ்க் வேற விஷயம். அடுத்த 8வது ஸ்லோகத்து போனோடனே சமாதானம் சொல்லிக்கிறார். வெல், சோ இஸ் பிரம்மா, பிரம்மாவும் இஸ் அன்ஈக்குவல் டு த டாஸ்க் பட் ஹி இஸ் டூயிங் இட் எனிவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் பிரம்மா பண்ணலாம்னாக்க நான் பண்ணக்கூடாதா, அவனும் he falls short and I fall short as well, அதனால் I too should அப்படிங்கிறதுல சமாதானம் சொல்லிக்கிறார் அவர். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் he says I am actually one better than பிரம்மா. என்னாக்க நான் வந்து ஒரு வீக்லிங், பிரம்மா வந்து ஒரு பயல்வான், அவன் மஸ்குலராக ஒரு பயல்வான் மாதிரி அவன். அதனால வந்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணா எம்பெருமான் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆக மாட்டான். நான் வந்து ஒரு வீக்லிங், ஒரு நோஞ்சான் வந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணேன்னாக்க அவனுக்கு ஒரு சிம்பத்தி வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. As a weakling I'll garner his sympathy more easily than Brahma would. அதனால அவன் better position than Brahma to praise him அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணிக்கிறார். அதோட then he starts his actual ஸ்தோத்திரம். So the ஸ்தோத்திரம் வந்து the actual ஸ்தோத்திரம் in which he starts praising எம்பெருமான், அது வந்து இந்த 10வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது. அப்போ அதில் வந்து சொல்கிறார், முதல்ல எப்படி வந்து எம்பெருமானை பற்றி முதல் விஷயமானு சொல்லணும்னாக்க, அவன் தான் உலகத்தை படைத்தான், உலகத்தை அவன் நிலைநிறுத்துறான், உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் எங்களான்னு சொல்கிறாளோ இல்லையோ, அதை பண்ணுறவன் அவன் தான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக வேண்டி ஜெகத் காரணத்துவம், அவன் தான் உலகத்தை படைத்தான். அப்புறம் நியந்திரத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற எல்லாமே அவனுடைய அதீனத்தில் இருக்குது, அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத அந்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுலேருந்து த ஆக்சுவல் ப்ரைஸ் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 5 ஸ்லோகங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரியா? ஸோ 6வது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார் வந்து, ஸோ இதில் வந்து தன்னுடைய சங்கல்பம் இன்டென்ட் என்னங்கிறத சொல்கிறார் அவர். 3வது லைனில் பார்த்தேன்னாக்கா ஸ்தோஷ்யாமி அப்படிங்கிற மாதிரி, நான் அவனை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸில் பண்ண போகிறேன்னு அர்த்தம். இந்த ஸ்தோத்திரத்தில் நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், ஸ்துதி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ வழக்கம் போல் ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ். இங்கே வந்து இந்த ஸ்லோகம் இன் சம்ஸ்கிருத ஸ்கிரிப்ட் இது, அதுக்கு அடுக்கீழே வந்து அன்பேக்ட் இது. The unpacked வந்து what I've done is I've gone kind of slightly beyond what I did previously. முந்தி வந்து எதெல்லாம் அன்பேக் பண்ண வேண்டியிருக்கோ அதை மாத்திரம் அன்பேக் பண்ணிவிட்டு, மற்ற அன்பேக்டு ஏற்கனவே அன்பேக்டாக இருக்கிறத வந்து ஜஸ்ட் டாட் போட்டுட்டு இருந்தேன். இப்போ I thought it will be better to show the full ஸ்லோகம் in the unpacked form அப்படிங்கிறதுனால அதை வந்து அந்த டாட்டை விட்டுட்டு என்டையர் ஸ்லோகத்தை வந்து அன்பேக்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன்னா. ஸோ இன் தட் சென்ஸ் வந்து நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த அன்பேக்ட் ஃபார்மை பார்த்தாக்க சரியாக இருக்கும். சில சமயங்களில் வந்து இந்த 4 லைன்கள் போடுறதுக்கு இடம் இல்லைங்கிறதுக்கு அப்படி 3 லைனில் the ஸ்லோகத்தை சுருக்கியிருப்பேன். பட் that just means that I'm using that slash mark as a delimiter for the end of each line அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது. ஸோ அன்பேக்ட் இது. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லிட்ரேஷன், தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷன், மீனிங் இன் இங்கிலீஷ், டீட்டெயில்டு மீனிங் இன் இங்கிலீஷ், அப்புறம் இது வந்து the condensed மீனிங் இன் தமிழ் அப்படிங்கிற மாதிரி, சரியா? ஸோ இதில் வந்து சொல்கிறாரு வந்து
பார்த்தேன்னாக்கா அவருடைய திருவடி வந்து என்னுடைய சிரஸ் மேல இருந்துட்டு ஒளி வீசுறது. அதே மாதிரி வேதங்களுடைய சிரஸான உபனிஷத்துகளையும் ஒளி வீசுறது. அதான் இட் இஸ் த டிசையர் ஆஃப் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எல்லாருக்கும் வேணுங்கிறது அதுதான். அது அப்படிப்பட்ட இது இருக்க திருவடி இருக்கே, அதை நான் பிரைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற அதை ஸ்தோஷியாமின்னு சொல்றது வந்து எம்பெருமானுடைய திருவடிகள் இது பண்ண போறேன் அப்படிங்கிறது சொல்றார். பாதார விந்தம் ஸ்தோஷியாமி அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. எம்பெருமானுடைய திருவடி தாமரையை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ மீனிங்கை வந்து இங்கே பார்த்துட்டு அப்புறம் வந்து தென் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்க்கலாம். எம்பெருமான் பார்த்தேன்னாக்க துதிப்பேன் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். என்னத்தை துதிக்க போறேன்? திருவடி தாமரையை, எம்பெருமானுடைய இந்த பாதார விந்தம்னு சொல்லப்படுற அந்த திருவடி தாமரையை துதிக்க போகிறேன், ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த திருவடி தாமரை எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, அவர் வந்து அதாவது தான் வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை சரணடைஞ்சிட்டார். ஸோ அவருடைய சிரஸ் வந்து எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திருவடி வந்து அவர் தலைமையில இருக்கிறதாக அது இது பண்றார், அவர் பிக்சரைஸ் பண்றார் அவர். ஸோ எம்பெருமானுடைய திருவடி எது வாட், அது எது வந்து என்னுடைய முடியிலும் என்னுடைய சிரஸ் மேலேயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால சிரஸ்லும் அதே மாதிரி வேதங்களுடைய சிரஸ்லும், வேதங்களுடைய சிரஸ்ன்னு சொல்றது வந்து அந்த உபனிஷத்துகளை சொல்ற வேதாந்தம்னு சொல்லப்படுற அந்த உபனிஷத்துகள்லயும் இருக்கு. அதாவது உபனிஷத்துகள்லயும் அவனை குளோரிஃபை, அவனுடைய திருவடிகளை குளோரிஃபை பண்ணி சொல்லியிருக்கா. அதனால அது வேதங்களுடைய சிரஸ்ல இருக்கு. அதே மாதிரி என்னுடைய சிரஸ்லயும் இருக்கு. ஏன்னா நான் அவன்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதனால என்னுடைய முடியிலும் வேதங்களுடைய முடியிலும் அது ஒளி வீசுகின்றது. வெறும்னா இருக்குன்னு சொல்லல, அது வந்து பாத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பாத்தினாக்க ஒளி வீசுகின்றது அப்படிங்கிற மாதிரி, ஒரு குளோரியஸா இட் ஷைன்ஸ் gloriously அப்படிங்கிற மாதிரி சொல்லி, that's the first description of எம்பெருமான்ஸ் திருவடி. ஸோ என் தலையிலும் வேதங்களுடைய தலையிலும் அது ரொம்ப அழகா ஒளி வீசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எம்பெருமான் திருவடிகளை டிஸ்கிரைப் பண்றார். ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எம்பெருமான்ஸ் திருவடிகள் எப்படின்னாக்க, எதில் எல்லோருடைய ஆசைகளும் வந்து சேர்கின்றதோ. ரொம்ப அழகான டிஸ்கிரிப்ஷன் அது. அதாவது நம்மளுடைய ஆசைகள்லாம் வந்து எங்க போய் சேர்றது அப்படின்னாக்க, இந்த இதுல வந்து சொல்லுவார், தருதுயரம் தடாயில் வந்து குலசேகர ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, தொக்கிலங்கு யாரெல்லாம் பறந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாதமற்றவை போல்னு சொல்றாரு அவர். ஒரு ரிவர் பார்த்தேன்னா, அது மேப்ல பார்த்தேன்னா எங்கேயோ போறது, ஒரு எய்ம்லெஸ்ஸா அங்கேயே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பார்த்தேன்னாக்க கடைசியில் இட் ஹேஸ் அ ஸ்பெசிபிக் கோல் விச் இஸ் டு ரீச் த ஓஷன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைகள்லாம் இருக்கே, முதல்ல வந்து விஷயாந்தரங்கள்ல இருக்கு. அந்த உலகத்தை உள்ள மெட்டீரியல் பிளஷர்ஸ், அல்ப ட்ரிவியல் பிளஷர்ஸ் அதுலலாம் இருக்கு. நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும் போல இருக்கு, ஒரு வீடு வேணும், இது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒய்ஃபோ ஒரு ஹஸ்பண்டோ வேணும், கார் வேணும், அந்த மாதிரி எக்கச்சக்கமா ப்ரமோஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன ஆசைகள் எல்லாம் ஆரம்பிக்கிற நம்மளுடைய ஆசைகள் வந்து கடைசியில் எங்க போய் முடியறது? எம்பெருமானுடைய திருவடியை போய் அடையணும் அப்படிங்கிற மாதிரி முடியறது இல்லையா? ஸோ அந்த விதத்தில் நம்ம ஒரு இஃப் யூ கன்சிடர் ஒன் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுடைய ஆசைகள் வந்து எங்கெங்கெல்லாமோ போய் கடைசியில் எம்பெருமானுடைய திருவடி அடையணும் அப்படிங்கிற மாதிரி போறது. அதே மாதிரி எல்லா ஜீவாத்மாக்களையும் கன்சிடர் பண்ணி அந்த சேம் திங் ஹேப்பன்ஸ் வித் ஆல் தி ஜீவாத்மாஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால எல்லா ஜீவாத்மாக்களுடைய ஆசைகளுக்கும் ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கு. அந்த லட்சியம் என்னன்னாக்க இவென்ச்சுவலி எம்பெருமானுடைய திருவடியை வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் ரொம்ப அழகா சொல்றார். எதில், அதாவது இந்த திருவடிகள்ல எல்லோருடைய ஆசைகளும், ஜீவாத்மாக்கள் எல்லாருடைய ஆசைகளும் வந்து சேர்கின்றதோ, தட்ஸ் வேர் தே கன்வர்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எம்பெருமானுடைய திருவடிகளை அடையணும் இல்லையா, அதுதான் கன்வர்ஜ் ஆகுது. அப்படிப்பட்ட திருவடிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது வந்து ரெண்டாவது டிஸ்கிரிப்டரா சொல்றார். அதை நான் துதிப்பேன் வந்து சேர்கின்றதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ற, மூணாவது டிஸ்கிரிப்ஷன் ஒன்று சொல்றாரு. யாருடைய திருவடிங்கிறத சொல்ல போறார் அவர்? நம்முடைய குலதனமான எம்பெருமான். ஸோ நம்மளுடைய எம்பெருமானை டிஸ்கிரைப் பண்றச்சே அவன் வந்து நம்மளுடைய குலத்துக்கே தனம் அப்படிங்கிற மாதிரி, குலத்துக்கே அவன் ஒரு செல்வம், இஸ் த வெல்த் ஆஃப் அவர் குலம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை சொல்லிட்டு அப்புறம் குல தெய்வம் அப்படிங்கிற மாதிரி, குலம்னாக்க வழி வழியா, எனக்கு மாத்திரம் தெய்வம் இல்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு, அவளுடைய அப்பா அம்மாவுக்கு, அவளுடைய அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு வழி வழியா போயிட்டு இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி வரிசையா ஒரு பெரிய லாங் லீனியேஜ்ல பார்த்தேன்னா எல்லாருக்கும் அவனுக்கு தெய்வமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதனால குல தெய்வம்னு சொல்றாரு. குலத்துக்கு தனமானவன் அவன், அதே மாதிரி குலத்துக்கு தெய்வமானவன் அவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய அது மாத்திரம் இல்ல, அவன் வந்து தாமரை கண்ணன் டிஸ்கிரைப் பண்றார். எம்பெருமானுடைய யூனிட் தாமரை கண்ணன் சொன்னாலே அவன் எம்பெருமான டிஸ்கிரைப் பண்றதுதான். ஸோ குலதெய்வமான தாமரை கண்ணன், தாமரை மாதிரி உள்ள கண்கள், சிவப்பா இருக்கோ இல்லையோ,
அது எம்பெருமானுக்கு அடியார்கள் மேலே உள்ள அன்பை காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ அப்படிப்பட்ட அந்த தாமரை கண்ணனுடைய திருவடி, அப்படிப்பட்ட திருவடி தாமரையை நான் துதிப்பேன், ஸ்தோஷியாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பாதார விந்தம் ஸ்தோஷியாமி, அதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பர்பஸ் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எம்பெருமானுடைய பாதார விந்தத்தை நான் துதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதை பார்க்கலாம். அது ஸோ அன்பேக்டு மீனிங் பார்க்கலாம். பேசிக்கலி இந்த ஸ்லோகமும் இதுவும் ஒன்று தான், எக்ஸப்ட் த வேர்ட்ஸ் ஹேவ் பீன் ஸ்பிளிட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஈவன் இந்த கலர் கோடிங் இந்த அன்பேக்டு வெர்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஈஸியராக பண்ணலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வார்த்தைகள் சேர்ந்து இருக்கிறச்சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சீ திஸ், இங்கே பார்த்தேன்னாக்கா இந்த சிவப்பும் இந்த பர்பிள் கலரும் ரெண்டுத்தையும் போட வேண்டியிருக்கு. பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி வேர் the demarcation should be அப்படிங்கிற மாதிரி. ஆனாக்கா நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேனாக்கா அதை ஈஸியராக பார்க்கலாம். அந்த கலர் கோடிங் பிகம்ஸ் ஈஸியர் as well அப்படிங்கிற மாதிரி. ஸோ யத் மூர்த்னிமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யத் மூர்த்னிமே, எது மே என்னுடைய முடியிலும், எது என்னுடைய சிரசிலும். அதுக்கப்புறம் ச அண்ட் ஸ்ருதி சிரசு, ஸ்ருதினாக்க வேதங்கள், சிரசு முடி. ஸோ எது வேதங்களின் முடியிலும், பாத்தினாக்க ஒளி வீசுறது அப்படிங்கிற மாதிரி, எது ஒளி வீசுகின்றதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முதல் டிஸ்கிரிப்டரை முடிக்கிறார் அவர். ரெண்டாவது டிஸ்கிரிப்டர் ஆரம்பிக்கிறார். அப்புறம் யஸ்மின் அப்படின்னு, யஸ்மின்னாக்க எதுல, அஸ்மன் நம்ம எல்லாருடைய, நஸ்மன்னாக்க நம்ம எல்லாருடைய மனோரத பதக, மனோரதம்னாக்க ஆசைகளுடைய பாதை, ஆசைகளுடைய பாதை அது எல்லா சகல மனோரத பத்தக, எல்லா விதமான ஆசைகளுடைய பாதைகளும் அது எல்லா ஜீவாத்மாக்களுடைய ஆசைகளினுடைய பாதைகள் சமேதி கன்வர்ஜ் ஆகிறதோ சேர்றதோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது ரெண்டாவது டிஸ்கிரிப்டர். அப்படிப்பட்ட மூணாவது டிஸ்கிரிப்டர் ஒன்று வரப்போகிறது, அது பார்க்கலாம். அது ஏதாவது எம்பெருமானுடைய திருவடிகளை அப்படிங்கிறத. நஹ் குலதனம், நம்முடைய குலதனம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்க்கலாங்க. ஸோ தட் நஹ் குலதனம், நம்மளுடைய குலதனமான, அதே மாதிரி நஹ் குல தெய்வதம், நம்மளுடைய குல தெய்வமும் ஆன அப்படிப்பட்ட தத் அரவிந்த விலோச்சனஸ்ய, அப்படி அரவிந்த தாமரை விலோச்சனஸ்ய, கண்களை உடைய. ஸோ குலதனமாகவும் குல தெய்வமாகவும் தாமரை கண்களையும் உடைய அந்த எம்பெருமான் இருக்கான அந்த எம்பெருமான், அவனுடைய பாத அரவிந்தம், அவனுடைய திருவடி தாமரையை ஸ்தோஷியாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் யூ கேன் see that easily. ஸோ 3 விதங்களில் டிஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படிப்பட்ட திருவடியை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், தட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு தன்னுடைய சங்கல்பத்தை சொல்லிடுறார். யன்மோத்னிமேய ஸ்ருதி சிரசு பாதி யஸ்மின் யஸ்மன் மனோரத பதக சகல சமேதி ஸ்தோஷ்யாமி குலதனம் குலதைவதம் தத் பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்ய எது என் முடியிலும் வேத முடியிலும் ஒளி வீசுகின்றதோ, ஏதில் எல்லோர் ஆசைகளும் சேர்கின்றதோ, துதிப்பேயனதை நம் குலதனம் குலதெய்வமான தாமரை கண்ணனில் திருவடி தாமரையை அதில் எதில் எல்லோருடைய ஆசைகளும் சேர்கின்றதோ அப்படிங்கிறது ரொம்ப அழகான டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எம்பெருமானுடைய திருவடி இது. ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கலாம். நம்ம
அந்த கொஞ்சம் வியாக்கியானம் பார்க்கலாம். ஸோ அவர் தம்முடைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தன்னுடைய இன்டென்ட் என்னங்கிறத சொல்றதுக்காண்டி சொல்றார். ஸ்தோஷியாமி பாதாரவிந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. ஸோ ஆக்சுவலாக பின்னாடி ஒரு ஸ்லோகத்தில் சொல்ல போறார் வந்து, சுவாமி நீ வாமன அவதாரம் எடுக்கிற சமயத்தில் அடியே நீங்க இல்லையே சுவாமி, அப்போ இருந்த அவளுடைய சிரஸ் மேலெல்லாம் உம்முடைய திருவடியை வச்சிராமே சுவாமி, எப்போ உம்முடைய திருவடியை அடியேன் தலை மேல வைக்க போறேன், எப்போ உம்முடைய திருவடி அடியேனுடைய தலையை அலங்கரிக்க போறது அப்படின்னு பின்னாடி ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் அவர். ஸோ அதுல வந்து இஸ் ரெஃபரிங் டு ஆக்சுவல் த பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த திருவடி. இப்போ வந்து நான் அவருடைய திருவடியில சரணாகதி அடைஞ்சிட்டேன், அதனால அவருடைய திருவடி வந்து அடியேனுடைய சிரஸ் மேல இருக்கு, அட்லீஸ்ட் லாஜிக்கலி இருக்கு அப்படிங்கிறத சொல்றார் அவர். ஸோ அது வந்து என்னுடைய சிரஸ் மேல இருக்குன்னு சொல்றாரோ இல்லையோ, அது வந்து நிறைய ஆழ்வார்களும் சொல்லியிருக்கா. திருவாய்மொழியில சொல்றாரோ இல்லையோ, திருமாலிரும் சோலை மலையே திருப்பார்கடலே என் தலையே. அவன் வந்து எப்படி திருமாலிரும் சோலை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். திருமாலிரும் சோலைன்னு சொல்லப்படுற அழகர் கோவில்ல அவன் வந்து அர்ச்சாமூர்த்தியாக இருக்கான். அது வந்து எவ்வளவு தூரம் அவனுக்கு பிடிச்சிருக்கோ, அதே மாதிரி அந்த திருமாலிரும் சோலை மலையே மலை பிரதேசம் அது. அதே மாதிரி திருப்பார்கடல் எவ்வளவு பிடிச்சிருக்கோ, அதே மாதிரி என்னுடைய தலை என்னுடைய சிரசும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுல அவன் வாசம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திருமாலிரும் சோலை மலையே திருப்பார்கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனது உடலே. என்னோட சரீரம் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் வைகுந்தம் மாதிரியும் அவனுக்கு அதுக்கு ஈக்குவலா இருக்கு, திரு வேங்கடம் மாதிரியும் ஈக்குவலா இருக்கு. அருமாமாய தெனதுயிரே மனமே வாக்கே கருமமே. அதே மாதிரி என்னுடைய சரீரம், என்னுடைய மனசு, என்னுடைய வாக்கு, என்னுடைய கர்மங்கள், என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் ஒரு மானுடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவன், அதை ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி திருவாய்மொழி இன்னொரு திருவாய்மொழியில சொல்றார் அவர், இந்த உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். உச்சியுள்ளே பிறந்து, அதாவது சொல்றாரு அவர், உச்சியுள்ளே நிற்கும் ஒரு பர்டிகுலர் பதிகத்துல வந்து எம்பெருமான் வந்து கொஞ்சம் பக்கத்துல நின்றுதான், பட் கிராஜுவலி கேம் நியர் மீ அண்ட் இன்க்ரீஸ்ட் ஹிஸ் பிரசன்ஸ். இந்த அங்கத்துல புகுந்தான், அந்த அங்கத்துல புகுந்தான் அப்படின்னு வரிசையா சொல்ற. ஸோ கிராஜுவலி இன்க்ரீஸ்ட் ஹிஸ் பிரசன்ஸ் அங்கம் பை அங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்வீட் அனுபவத்தை சொல்றார் அவர். அப்படி சொல்றச்சே வந்து சொல்றார், உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு அப்படின்னு தன் பலஸ்ருதி ஸ்லோகத்துல சொல்றார். என்னுடைய சிரஸ் மேலே வந்துட்டான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி திருவாய்மொழி 10:3:6 வந்து அவர் வந்து என்ன பண்ண ரொம்ப அழகானது வந்து, இதுல வந்து ஒரு அந்த ஆய்ச்சியர்கள் இருக்காளே, அந்த கோபிகள்லாம் வந்து அவ கண்ணபிரான பிரிஞ்சு இருக்கிறச்சே எவ்வளவு தூரம் அவளுக்கு அந்த விரக தாபம் இருக்கு அப்படிங்கறத சொல்றச்சே அவ சொல்ற அடிச்சியோம்னாக்க அடியோங்கள், ஃபீமேல், த ஃபெமினின் வெர்ஷன் ஆஃப் அடியார்கள் அப்படிங்கிற மாதிரி. அது அடியார்களான நாங்கள் அப்படின்னு ஃபீமேல்ஸ் தங்களை சொல்லிக்கிறாளோ இல்லையா, அது அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியம் கண்ணா உன் கோலப்பாதம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எங்களுடைய தலையில வந்து நீ ஒரு ஆபரணமாக நீ வெயி ஆழியாம் கண்ணா, அதாவது நீ என்ன பண்ணு உன்னுடைய திருப்பாதத்தை வெய் அப்படிங்கிற மாதிரி. இந்த பாசுரத்தை வந்து மல்டிபிள் 2 விதமா இன்டர்பிரட் பண்றா. தலைமையில வெயின்னு சொல்றது அவனுடைய திருக்கையைன்னு சில பேர் இன்டர்பிரட் பண்றா. ஆனா பக்கத்துல இந்த கோல பாதம்னு போட்டிருக்கனால அவனுடைய திருவடியை அங்க வெய் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு அவ. ஸோ அந்த விதத்துல வந்து ஆழ்வார்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய சிரஸ் வந்து எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருக்கிற மாதிரி நிறைய இமேஜின் பண்ணிட்டு இருக்காது. ஸோ அதே மாதிரி இவ பாதுகா சகஸ்திரத்துல வந்து சுவாமி தேசிகன் வந்து சொல்றார். அவர் வந்து பாதுகா சகஸ்திரம் வந்து இந்த ரங்கநாதனுடைய பாதுகைகளோட குளோரியை சொல்றது அது. ஸோ அதுல வந்து சொல்றச்சே என்ன சொல்றானாக்கா, என்ன ஆச்சரியம் பாருங்க சுவாமி, என்னோட இந்த நீச்சனான என்னுடைய தலை இருக்கு, என்னுடைய சிரஸ் இருக்கே, அதுலயும் அவனுடைய பாதுகைகள் இருக்கு. அதாவது அதுலயும் அவனுடைய திருவடி பாதுகைகள் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, த மோஸ்ட் குளோரியஸ் வேதாந்தங்கள் இருக்கே, உபனிஷத்துகள் இருக்கே, அதுலயும் இருக்கு சுவாமி. எவ்வளவு இந்த குளோரியஸ் உபனிஷத்துகள்ல இருக்கு, அப்படி இருக்கிறது இந்த நீச்சனான அடியனுடைய சிரஸ்லயும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறார். வாட் அ வண்டர் ஆன் மை லோலி ஹெட். அண்ட் இதுக்கும் இது என்னுடைய இந்த நீச்சனான என்னுடைய தலை எவ்வளவு ஒரு மட்டமானது அப்படிங்கிறத அதை பத்தி அது யோசிக்கவே இல்லை. அந்த பாதுகைகள் வித்தவுட் எனி டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையோ.
ஓ அது ரொம்ப வசதி, வேதங்கள் ரொம்ப வசதி, இவனுடைய சிரஸ் வந்து ரொம்ப தாழ்த்தி அப்படிங்கிற மாதிரி நினைக்காம என்னுடைய சிரஸும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இடமாக நினைச்சுட்டு அதுல வந்து இவனுடைய பாதுகைகள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே கான்செப்ட் தான் இதுலயும் இந்த இதுலயும் வருது. ஆள வந்தார் அது chronologically பார்த்தேன்னாக்கா ஆளவந்தார் of course came very much before Swami Deshikan, so it's quite possible that Swami Deshikan was inspired by this particular slokam அது. நீச்சேபி ஹந்த மம நீச்சேபி, நான் ரொம்ப நீச்சனாக இருந்தாலும் சரி, நீச்சேபி ஹந்த மம மூத்னேயம் நிர்விசேஷம், நிர்விசேஷம் ஒரு வித்தியாசமே இல்லாம துங்கே பியன் விஷதயம் நிகமோத்தமாங்க, நிகமன வேதங்கள், நிகம உத்தமாங்க, உத்தம அங்கமம், வேதங்களுக்கு உத்தமமான வசத்தியான அங்கம் அதனுடைய சிரஸ் அப்படிங்க சொல்லப்பட அதனுடைய உபனிஷத்துகள் அப்படிங்கிற மாதிரி த குளோரியஸ் ஒன் துங்கே அப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த அதுல ரெண்டுத்துலயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்த பிரகலாதனுக்கு வந்து பிரகலாதன் கிட்ட நரசிம்மர் வந்து கேட்கிறார், மனோரத்தம்னு சொல்ல எல்லா எங்க வந்து எல்லாருடைய ஆசைகளும் வந்து சேர்றதோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையோ. ஸோ அது வந்து ஆசைகள்னு சொல்லிச்சு. இந்த பிரகலாதனுடைய எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் என்ன வேண்டான் நரசிம்ம பெருமாள் கிட்ட என்ன வேண்டான்னாக்க, அந்த ஹிரண்ய கசிப்புடைய வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நரசிம்மமூர்த்தி கேட்கிறார், நரசிம்ம பெருமாள் கேட்கிறார் அவங்ககிட்ட, பிரகலாதா நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு பிரகலாதன் சொல்றான், சுவாமி இந்த உலகத்துல உள்ள விஷயம், இது மனுஷா இருக்காளே இந்த விவேகம் இல்லாத மனுஷாள்னு சொல்றா, அவிவேகானாம் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, த நான் வைஸ் ஒன்ஸ், அவளுக்கு வந்து இது விஷயங்கள்னாக்க அந்த மெட்டீரியல் விஷயங்கள் இருக்கே அந்த மாதிரி அதுல வந்து நிறைய ஆசைகள் உண்டு. அது அப்படி எப்படி அந்த அளவு அவ்வளவு ஆசை வச்சுன்னு இருக்காளோ அதே மாதிரி ஆசை வந்து எனக்கு வந்து உண்மையில நான் உன்னுடைய தாசன் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு அவர். அதைத்தான் அவர் வந்து மனோரத்தம், எல்லாருடைய மனோரத்தமும் எம்பெருமான்கிட்டயே போய் சேர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். யா பிரீதி விவேகானாம், விவேகம் இல்லாதவர்களுடைய எப்படி அவளுடைய பிரீதி வந்து விஷயேஷு வனபாயினி, விஷயேஷு அனபாயினி, எப்போ பார்த்தாலும் விடாமல் வந்து விஷயங்கள்லே இருக்கோ அது மாதிரி த்வாமனு ஸ்மரதக சாமே, உன்னை நினைக்கிறதுலேயே என்னோட இது வந்து தாட்டுகள் வந்து இருந்துட்டு இருக்கணும். ஹிருதயான்மா பசர்பதோ, ஸோ அதில் தான் அவருடைய பிரகலாதனுடைய தாட்டும் போகிறது. நமக்கும் விவேகம் வந்தப்புறம் அங்கே தான் தாட்டுகள் போகிறது. அதனால தான் எல்லாருடைய மனோரத்தங்களும் ஆசைகளும் எம்பெருமான் திருவடிகளை வந்து சேர்றது சொல்கிறார். அது அதே மாதிரி குலதனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இல்லையா, தான் எம்பெருமான் தான் குலத்துக்கே செல்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை வந்து திருக்குறுந்தாண்டகத்தில் வந்து முதல் பாசுரத்தில் வந்து திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறார். திருக்குறுந்தாண்டகம்ங்கிறது அவர் எழுதின 6 பிரபந்தங்களில் ஒரு பிரபந்தம் அது. அதில் வந்து சொல்கிறார் நிதியினை பவளத்தூணை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆரம்பிக்கிறச்சே அவன் வந்து பெரிய தனம் சுவாமி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நிதினாக்க பெரிய ட்ரெஷர்னு அர்த்தம். அதே மாதிரி பவளம்னு சொல்கிறார். பவளமான டிலைட்ஃபுல் அஸ் பவளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கோரல் அப்படின்னு சொல்லுவோமே அது வந்து எவ்வளோ டிலைட்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி. அதே மாதிரி தூண் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இஸ் அ சப்போர்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு சொல்கிறேன்னாக்க ஆரம்பத்திலே அவன் வந்து நமக்கு தனம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி வந்து சுவாமி இவர் நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழியில் வந்து திருக்கோளூர் பெருமாள் அவருடைய பேரே வைத்தமாநிதினு பேர். அதனால வைத்தமாநிதியா மதுசூதனனையே அலற்றி அப்படின்னு, வைத்தமாநிதின்னு அவருடைய பேர் மாத்திரம் இல்லை, நமக்கு நிஜமாவே பெரிய நிதி அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைத்தமாநிதியா மதுசூதனனையே அலற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். நம்ம வைராகிய பஞ்சகத்திலையும் பார்த்திருக்கார். சுவாமி தேசிகன் வந்து இது பக்கமா சொல்றார், இவன் தான் தனம், இவன் தான் நிஜம் தனம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரோ இல்லையோ. தனஞ்சய விவர்தனம், தனஞ்சயனை மேல தூக்கினானே அப்படி, ஒன் ஹூ gave glory to Arjuna, அப்படி பண்றதுதான் தனம்னு சொல்றார். தனஞ்சய விவர்தனம்
தனமுதூட கோவர்தனம், இந்த கோவர்தன மலையை தூக்கின தனம் தான் எனக்கு தனம். சுசாதனம் அபாதனம், சுசாதனம் வேணுங்கிற எல்லா விஷயத்துக்கும் அது நல்ல சாதனமான மார்க்க உபாயமாக இருக்கிறது அது. அதே மாதிரி அபாதனம், அது அழியாத இது செல்வம் அது. சுமனசாம், நல்ல மனசு உடையவாளுக்கு சமாராதனம், எப்பவும் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரியான தனம்னு சொல்றார். அதனால்தான் குலதனம்னு சொல்றார் அவர். அதே மாதிரி குல தெய்வதம்னு சொல்றார். வழி வழியா குலம் ஃபுல்லா எங்களுக்கு நீ தான் தெய்வம், எம்பெருமான் தான் தெய்வம் அப்படிங்கறத பல்லாண்டுல பெரியாழ்வார் சொல்றாரோ இல்லையா, எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வழி வழி ஆட்செய்கின்றோம் அப்படிங்கிறார் சுவாமி. நான் அடியேன் மாத்திரம் உமக்கு இந்த தாசனாக இருந்து இது பண்றது இல்லை, கைங்கரியம் பண்ணல. என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பாவினுடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா அப்படிங்கிற மாதிரி குலம் ஃபுல்லா 7 ஜெனரேஷன்ஸாக உனக்குத்தான் வழி வழி செய்கின்றோம், உனக்கு அடிமையாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால தான் குலத்துக்கே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வாரும் சொல்றாரு அதாவது என்ன சுவாமி, எனக்கு என்னுடைய குலதெய்வமும் அவன் தான் ஆனா சில பேர் என்ன பண்றான்னாக்க இந்த அல்பமான தேவதைகள் கிட்டலாம் போய் தங்களுடைய ஃபெய்த்தை வச்சுன்னு இருக்கா. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பெற்றதாயிருக்க மனைவெந்நீர் ஆட்டுதிரோ அப்படிங்கிற மாதிரி சேத்தனமான தாய் செலிப்ரேட் பண்றதுக்காக வேண்டி இருக்கிறச்சே ஒரு அச்சேதனமான மனை, இந்த மனை பலகை அப்படிங்கிற மாதிரி சொல்வாளே, அதுக்கு போய் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருப்பாளோ, மனைவெந்நீர் ஆட்டுதிரோ அப்படிங்கிற மாதிரி பெரிய திருமொழியில சொல்றாரு. அதாவது இஸ் கைண்ட் ஆஃப் லமெண்டிங் த ஃபேக்ட் தட் சம் பீப்புள் ஹவ் நாட் சரண்டர்ட் டு எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி திருவாசிரியத்திலையும் சுவாமி நம்மாழ்வார் சொல்றாரு, இது நம்ம பார்த்துருக்கோம். அது ஓ உலகினது இயல்பே ஓன்னு பாவம் பரிதாபப்படுறாரு, இந்த மாதிரி இருக்கே உலகம் அப்படின்னு. ஓ உலகினது இயல்பே, look at the nature of this world, சுவாமின். ஈன்றோள் இருக்க மனை நீராட்டியே, பெத்த தாய் இருக்கிறச்சே இந்த தாய்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இந்த மனைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்கானே, அது அச்சேதனமான மனைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃப்ரேசிங் இட்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் அ ப்ராக்டிஸ் that was in the Kerala region of Tamil Nadu அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. But I don't want to get too distracted, so I don't want to get sidetracked. And we right now we can just take it as, instead of paying respect to the Chaitana mother, if some people are paying respect to an Achethanam அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த விதத்தில் குலதெய்வத்தம் அவன்தானவன் அப்படிங்கிறத. அதே மாதிரி லோட்டஸ் ஐஸ் அப்படி இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி, டிஃபைனிங் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிற மாதிரி. தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படிங்கிறது இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் வர்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸ். அது எம்பெருமான் an identifying mark, அதாவது his eyes are like lotuses blossomed by the sun அப்படிங்கிற மாதிரி. இது இட்ஸ் a famous phrase. ஏன்னா ஃபேமஸ் டேப்னாக்கா இது பகவத் ராமானுஜருக்கு இந்த யாதவ பிரகாஷன் ஒருத்தர் குருவா இருந்தார். அவர் he had a very different interpretation for this phrase. அவரை பகவத் ராமானுஜர் கரெக்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சரியா? ஸோ எனிவே அதுலேருந்து உள்ள ஃப்ரேஸ் அது. அவன் தான் அவனுக்கு தாமரை கண்ணன். தாமரை கண்ணன்கிறது அவனுக்கு அடியார்கள் மேலே உள்ள அன்பை காமிக்கிறது. அது இட்ஸ் a defining mark for him அப்படிங்கிற மாதிரி. தாமரை கண்ணன் சொல்லியாச்சுனால வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், அது எம்பெருமானத்தான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி அது. சரியா? ஸோ 7வது ஸ்லோகம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் தன்னுடைய இன்டென்ட் என்னங்கிறது சொல்றார். 7வது ஸ்லோகத்தில் இப்போ சொல்ற நான் பாட்டு என்னத்தையோ பெரிய சப்ஜெக்ட் எடுத்துட்டேனே, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவ. ஸோ ஃபீ அண்ட் டு த ஷேம்லெஸ் மீ, அதாவது கொஞ்சம் கூட வெக்கமில்லாத எனக்கு அது என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ தன்னை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அது மாத்திரம் இல்ல, அவர் ஒரு சர்காஸ்டிக்கா தன் எல்லாரும் என்ன சேவிங் என்ன கொண்டாடுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கொண்டாடுங்கோன்னாக்கா இந்த விதத்துல இந்த கேஸ்ல என்னன்னாக்கா எல்லாரும் என்ன நிந்தியுங்கோ, என்ன அவ்வளவு மட்டமானது டிசிஷன் நான் பண்ணிருக்கேன். somehow I had the nerve to think that I could டிஸ்கிரைப் எம்பெருமான் என ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சின்னு ஆரம்பிச்சிட்டேன். அந்த முட்டாள்தனத்தை நினச்சின்னு நீங்கள் நிந்தியுங்கோ. என்ன நம்ம சொல்லுவோமோ இல்லையோ, என் தலைமையில் அர்ச்சனை தான் விழுந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த அர்ச்சனை என்ன அர்த்தம்? அர்ச்சனை இல்லை, இந்த மாதிரியான கிரிட்டிசிசம் அப்படிங்கிற மாதிரி, நிந்தனைன்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி அவர் சொல்றார். நீங்களும் உங்களுடைய அர்ச்சனைகள்லாம் எனக்கு போடுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஃபார் ஹேவிங் மேட் சச் அ ரேஷ் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார்.
அது ஹவு டேர் ஐ praise his திருவடி தட் ஈவன் சிவா பிரம்மா cannot அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அது பார்க்கலாம், அது இந்த அர்த்தத்தை பார்க்கலாம். யாருடைய பெருமை கடலின் ஸோ என்ன சொல்கிறாருனாக்கா, எம்பெருமான் இருக்கானே அவனுடைய பெருமை, அவனுடைய மகிமைங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ அவனுடைய மகிமை வந்து ரொம்ப பெரிய மகிமார்ணவ அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்க. மகிமா அர்ணவ அப்படிங்கிற மாதிரி மகிமை அப்படிங்கிற அர்ணவ அது சமுத்திரம் இருக்கே, அந்த பெருமைங்கிற அந்த கடலை நான் டிஸ்கிரைப் பண்ண கிளம்பின்னு இருக்கேன். ஆனால் அந்த ஃபேக்ட் இஸ், அந்த சமுத்திரத்தில் ஒரு டிராப்லெட் அப்படின்னு ஒரு துளி, இட்ஸ் நாட் ஈவன் அ டிராப், ஒரு டிராப்லெட்டை கூட என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர்றார் அவர். ஆக்சுவலி கோஸ் ஈவன் ஃபர்தர் பியாண்ட் தட். ஒரு டிராப்லெட்டில் ஒரு ஆட்டம் ஆஃப் தட் டிராப்லெட் கூட என்ன ஒத்தராலையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த அவ்வளவு. ஸோ ஒரு பெரிய சமுத்திரம் அவன், அந்த சமுத்திரத்தை வாழால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. சரி, அட்லீஸ்ட் ஒரு டிராப்லெட்டை டிஸ்கிரைப் பண்ணாலும் அது டிராப்லெட்டை கூட டிஸ்கிரைப் பண்ண முடியாது. சரி, அந்த டிராப்லெட்டோட ஒரு அணு, ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் த டிராப்லெட், அதை கூட டிஸ்கிரைப் பண்ண முடியுமானாக்கா அது கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாருக்கு? இந்த பிரம்மா சிவபெருமான வாழ்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ யாருடைய, அதாவது எம்பெருமானுடைய பெருமை கடலின் இந்த மகிமை அப்படிங்கிற சமுத்திரத்தில் அதில் ஒரு துளி, அது ஒரு டிராப்லெட்டுடைய ஒரு அணு, ஒரு ஆட்டம் ஆஃப் த டிராப்லெட் கூட உள்ளபடியே, அது இருக்கிறபடியே அதனுடைய பெருமை எவ்வளவோ அதுக்கு குறையில்லாமல் இந்த அரண் அயன் போன்றவர்கள், அரண்கிறது சிவபெருமான சொல்றது, அயன்கிறது பிரம்மா சொல்றது, இவாளால முடியாது. இது மாத்திரமில்லை, இவாளை மாதிரி இருக்கிற மற்ற தேவர்களால கூட முடியாது. இந்திரனை சொல்லலையே சுவாமி, பிரகஸ்பதியை சொல்லலையே சுவாமி அப்படின்னாக்க எல்லா அவளும் இன்க்ளூடடு. அயன் போன்றோரும் அளந்து சொல்ல முடியாது, மெஷர் பண்ணி அது இவ்வளவுதான் அவனுடைய பெருமை அப்படின்னு அவளால் அளந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ வசதி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மகிமை இருக்கே, அப்படிப்பட்ட அவன் திருவடி மகிமைகளை, அவனுடைய திருவடி சொல்றாரு, அப்படிப்பட்டது அவனுடைய திருவடி, அந்த அவ்வளவு குளோரியஸ் அது. அதை வந்து ஸ்துதி செய்ய முயன்ற, அதை போய் நான் ஸ்துதி செய்யணும், ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றேனே, முயன்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முயன்றனாக்கா முயற்சி பண்றேனே, ஐ எம் மேக்கிங் அன் எஃபர்ட் டு டூ தட். எவ்வளவு ஸ்டூபிட் பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்துதி செய்ய முயன்ற வெட்கமற்ற கவி, எனக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு ஷேம்லெஸ் போய்ட் நான் அவன், வெட்கமற்ற கவி எனக்கே சேரட்டும் வணக்கங்கள். வணக்கங்கள்னு சொல்றது அர்ச்சனை, உங்களுடைய அர்ச்சனைகள்லாம் என் மேல போடுங்கோ, என்ன நான் தான் அவளை முட்டாள், நான் தான். யார் அந்த பெரிய மகானுபாவன் சுவாமி, எம்பெருமான டிஸ்கிரைப் பண்ணு கிளம்பிட்டான், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பேன். யார் அந்த மகானுபாவன்? அந்த மகானுபாவன்கிறது சர்காஸ்டிக்காக தானே சொல்றோம். யார் அந்த மகானுபாவன் சுவாமி, ஹூ திங்ஸ் தட் எம்பெருமான் கேன் பி டிஸ்கிரைப் பை ஹிம் அப்படிங்கிற மாதிரி அந்த மகானுபாவன் நான் தான். அதனால் உங்களுடைய அர்ச்சனைகள்லாம் எனக்கே வரட்டும், உங்களுடைய வணக்கங்கள்லாம் என்னுடைய வரட்டும். அதாவது பேசிக்கலி உங்களுடைய நிந்தனைகள் எல்லாம் என் மேலே வரட்டும், உங்களுடைய தூஷிக்கிறதெல்லாம் எனக்கே வந்து சேரட்டும், உங்களுடைய கிரிட்டிசிசம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ சொல்றச்சே உங்களுடைய நமஸ்காரங்கள் எனக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு சர்காஸ்டிக்காக சொல்றார் அவர். ஸோ இதை பார்க்கறச்சே வந்து இங்கே பார்த்தேன்னாக்க இங்கே இடம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி 4 லைன் ஸ்லோகத்தை 3 லைனில் கண்டென்ஸ் பண்ணியிருக்கேன். பட் வித்வுட் ட்ராப்பிங் எனி வேர்ட். அதனால லைன் டிமார்கேஷன்ஸ் வந்து இந்த ஸ்லாஷ் வந்து யூசிங் தட் அஸ் அ லைன் டிமார்கேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன சொல்றாருனாக்க, ஸோ எஸ்ய யாருடைய மகிமா ஆர்ணவ மகிமை கடலின் ஷீக்கரனாக்க துளி, திவலை, ஒரு துளி, ஒரு டிராப்லெட், ஷீக்கர அணுகு. ஸோ யாருடைய மகிமை கடல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய ஈவன் ஒரு டிராப்லெட், அந்த டிராப்லெட்ல ஒரு அணு, ஒரு ஆட்டம், அதை வந்து அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதை வந்து தத்வேனாக்க உள்ளது உள்ளபடியே, அதை வந்து சக்கியக ந சக்கியக டிஸ்கிரைப் பண்ண முடியாது, ந சக்கியக சக்தி முடியாது, அவளால முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சிவபெருமானையும் அந்த பிரம்மாவையும் சொல்ல போறார். ந சக்கியக மாத்தும் அபி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ந சக்கியக மாத்தும் அபி, அதாவது மாத்தும்னாக்கா அளந்து சொல்றதுங்கிற மாதிரி. யாரால வந்து அந்த அளந்து சொல்றதுக்கு கூட முடியாது, அளந்து சொல்றதுக்கு முடியாதோ அப்படிப்பட்ட அந்த சர்வங்கிறது சிவபெருமான், பிதாமகன்னு சொல்றது பிரம்மன். அப்படிப்பட்ட ஆத்யேகினா அவளை போன்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்றார் அவர். ஸோ சிவபெருமான் பிரம்மா இவாளுக்கு வந்து
இந்த பெரிய மகிமைங்கிற கடலுடைய ஒரு துளியினுடைய அணு கூட அவளால் மாத்தும் அளந்து சொல்றதுக்கு முடியாது. இந்த அப்பிங்கிறது வந்து இந்த ஒரு துளியினுடைய ஒரு அணு கூட, அந்த கூடங்கிறது தான் இந்த அப்பிங்கிறது சொல்றது. அது அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய இது இருக்கே, திருவடிகள் இருக்க, அப்படிப்பட்ட ததிய மகிமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிப்பட்ட மகிமைகள் இருக்க, அவனுடைய திருவடிகளுடைய மகிமை இருக்க, அதை வந்து ஸ்துதி பண்றதுக்கு, ஸ்துதிம் கர்த்தும் ஸ்துதி செய்வதற்கு உத்தியதாய அப்படிங்கிற மாதிரி, உத்தியதாயனா முயற்சி பண்ணுகின்ற, முயற்சி செய்கின்ற அப்படிங்கிற மாதிரி. ஸோ ததீய மகிமை, அந்த திருவடிகளுடைய மகிமையை ஸ்துதிம் கர்த்தும் ஸ்துதி செய்ய உத்தியதாய முயல்கின்ற, அப்படிப்பட்ட மகியம் நிரபத்ரயாய, நிரபத்ரபாயனாக்கா வெட்கமில்லாத அப்படிங்கிற மாதிரி, நிரபத்ரபாய மகியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வெட்கமில்லாத எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஆட் பண்ணிக்கிறார் கவையே, ஸோ வெட்கமில்லாத கவியான, போயட்டான எனக்கே நமக, உங்களுடைய நமஸ்காரங்கள்லாம் அஸ்து ஆகட்டும், வந்து சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏன்னா இவ்வளவு முட்டாள்தனம் வந்து அது ஒத்தரும் பண்ணக்கூடாத முட்டாள்தனம். அதனால நீங்க போடுற அர்ச்சனைகளுக்கெல்லாம் அது ஐ டிசர்வ் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க போடுற அர்ச்சனைகள்லாம் எம்எல்ஏ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ பேசிக்கலி இதுல வந்து என்ன தெரியறதுனாக்கா, இந்த நைச்சியானுசந்தானம் அப்படிம்பாடு தமிழ்ல அவை அடக்கம்ங்கிற மாதிரி சொல்வா. ஒரு கவிஞன் வந்து ஒரு புதுசா ஒரு கிரந்தம் சாதிக்கிறான்னாக்கா, அந்த கிரந்தத்தை போய் ஒரு சபையில ப்ரெசென்ட் பண்றச்சே the first thing he will say, for example கம்பன் வந்து ராமாயணத்தை, கம்பராமாயணத்தை ப்ரெசென்ட் பண்றச்சே முதல்ல என்ன சொல்றாங்கிறது பின்னாடி பார்க்க போறோம். அதுலயும் சொல்ல போறோம், ஐ எம் சோ அன்ஈக்குவல் டு த டாஸ்க்னு சொல்லி ஆரம்பிப்பா. அதே மாதிரி அந்த அவை அடக்கத்தை வந்து இவருன்னு சொல்றார். நைச்சியானுசந்தானமாக தன்னை ஒரு நீச்சனாக சொல்லிண்டு, தனக்கு வந்து இந்த எடுத்துன்னு இருக்கிற காரியத்துக்கு ஈக்குவலான சக்தி தனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அவர். தயத்வேன யஸ்ய மஹிமார்ணவயம் ஷீகராணுகம் ஷக்யேன மாதுமபி சர்வயம் பிதாமகாத்யைஹி கர்த்தும் ததீய மஹிமம் ஸ்துதிம் உத்யதாய மஹ்யம் நமோஸ்து கவயே நிரபத்ரபாயம். The tadiyaங்கிறதுல ஒரு there's a number 3 that is missing after the D, so it's not tatiya illa tadiya அப்படிங்கிற மாதிரி. So it's a typo. I'll try to fix it when I do the chanting posting. So அது அப்படிப்பட்டது. யாரது பெருமை கடலின் ஒரு துளியன் அணுகூட உள்ளபடியே அரண் அயன் போன்றோரும் அளந்து சொல்ல இயலாதோ அவன் திருவடி மகிமைகளை ஸ்துதி செய்ய முயன்ற வேட்கமற்ற கவியனக்கே சேரட்டும் வணக்கங்கள். சேரட்டும் வணக்கங்கள் சொல்றது இட்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் நமக வந்து அப்படிங்கிறது. பட் ரியல் அவர் சர்காஸ்டிக்காக சொல்றதுனால உங்களுடைய நிந்தனைகள்லாம் வந்து சேரட்டும் எங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ அதுதான் அதனுடைய மீனிங் அது. ஸோ இங்கே வந்து என்னன்னாக்க, முதல்ல வந்து போன ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப சங்கல்பம் ஸ்தோஷியாமி அவனுடைய பாதாரவிந்தம் அப்படின்னு ரொம்ப ஒரு தைரியமாக சொன்னவர் வந்து அடுத்த ஸ்லோகத்திலேயே பின்வாங்கிடுறார் அவர். இது எது மாதிரி இருக்குன்னு வியாக்கியானத்தில் சொல்கிறாருனாக்கா, அர்ஜுனன் வந்து பெரிய இது வீரன் மாதிரி இது காண்டிபத்தெல்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணன் வந்து சாரதியாக இருக்கிற ஒரு தேரில் ஏறி பேட்டில் ஃபீல்டுக்கு வரான், பேர் வீரன் மாதிரி வரானவன். ஆனால் வந்து தன்னுடைய இந்த எனிமி சைன்யத்தை பார்த்த உடனே
அவனுக்கு இருக்கிற இதெல்லாம் போயிடுறது, அவனுக்கு அந்த சண்டை போடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் போயிடுறதோ இல்லையோ, அது எப்படி ஒரு எவ்வளோ சச் அன் ஆன்டி கிளைமேக்ஸ்னு சொல்வாள், அது அந்த மாதிரியான ஆன்டி கிளைமேக்ஸ் அது. அப்படிப்பட்ட ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி இது எப்படி அர்ஜுனன் வந்து தன்னுடைய வில் அம்புகள் எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு நான் வந்து சண்டை போட மாட்டேன்னு சொன்னானோ, அது மாதிரி வரும் போன ஸ்லோகத்தில் வந்து நான் சோஷியாமி பாதார விந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் வந்து ஓ நோ இது வந்து எனக்கு முடிகிற விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ, அதை வந்து பகவத்கீதாவில் இந்த அர்ஜுனன் வந்து தன்னுடைய ஆயுதங்களை டிராப் பண்ணதை சொல்கிறாரோ இல்லையோ, அதை சொல்கிறார். சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வா அர்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோக சம்விக்னமானசக. இங்கே நீங்கள் பார்க்குறது லுக்கிங் அட் பார்ட் ஆஃப் தட், இந்த விஸ்ருஜ்ய சஷரம் சாபம் அப்படிங்கிற மாதிரி விஸ்ருஜி அவன் கேஸ்ட் அசைட் ட்ராப் பண்ணிட்டான். என்னத்தெல்லாம் சஷரம் சாபம் அப்படிங்கிற மாதிரி சரங்களையும் விட்டு கீழே போட்டான், அது வில்லையும் கீழே போட்டுட்டு சோக சம்விக்ன மானசக அப்படிங்கிற மாதிரி his mind was in distress and he was overwhelmed with grief அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ சஞ்சய் வாட்ச சஞ்சய்னு சொல்றான் ஸ்பீக்கிங் தஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டயலாக் ஒன்று சொல்றான். அர்ஜுனா cast aside his bow and arrows and sank into the seat of his chariot, his mind in distress and overwhelmed with grief அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவரும் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆளை வந்தார் வந்து அர்ஜுனன் மாதிரி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி. பட் எப்படி அர்ஜுனன் வந்து அவருக்கு அது பகவத்கீதை முடியறச்சே வந்து அது நான் வந்து நீ என்னோட மைண்டை கிளியர் பண்ணிட்டேன், அதனால் நீ சொன்னபடியே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போடுறதுக்கு கிளம்புறானோ, அது மாதிரி இவர் வந்து 1-2 ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார். அவர் சார் நான் இல்லை நான் வந்து ஐம் ஸ்டில் கோயிங் டு கண்டினியூ வித் மை இன்டென்ட் ஆஃப் ப்ரைசிங் எம்பெருமான்னு சொல்ல போகிறார் அவர். இந்த அவை அடக்கம் அப்படிங்கிறத சொன்னேன்னா, அவைனாக்கா சபைங்கிற மாதிரி, அடக்கம்னாக்கா ஹியூமிலிட்டி. ஒரு பெரிய கிரந்தம் சாதிக்கிறச்சே வந்து அந்த சபையில் வந்து தங்களோட ஹியூமிலிட்டியை வந்து இந்த போய்ட்ஸ் காமிப்பா. கம்பன் வந்து ராமாயணத்தை சொல்கிறச்சே என்ன சொல்கிறான்னாக்க, அதாவது நான் வந்து இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் மேட்ரு எடுத்துட்டு இருக்கேனே, இது வந்து ஒரு பைத்தியகாரத்தனம். எதுனாக்க எது மாதிரி இருக்குன்னாக்க, ஒரு பார்க்கடல் இருக்கு இல்லையா, பார்க்கடலை வந்து ஒரு பூனை வந்து பார்க்கறது, பூனைக்கு வந்து பால் பிடிக்கும் அப்படிம்பாரு. குட்டி உண்டு கப்பில் பால் வச்சா சாட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போயிடும். அதனால் பால்ங்கிறது பூனைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ பூனை வந்து பார்க்கடலை வந்து பார்க்கறது, ஓ மை குட்னஸ், எனக்கு பிடிச்ச விஷயம்னா பால்ங்கிறது, அது ஒரு பெரிய சமுத்திரமாக இருக்கேன், இது ஃபுல்லாக நான் குடிச்சிட போகிறேன் அப்படி சொல்லி நினைச்சுன்றதுனாக்க அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்குமோ, அது மாதிரி எனக்கும் வந்து ஸ்ரீராமனை பத்தி ஒரு இது எழுதணுமா, கிரந்தம் சாதிக்கணுமா, எனக்கு அதை ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா அவன் அப்படி சொல்ற என்டையர் ராமாயணத்தை சாதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு டிக்ளேர் பண்ணிட்டு கிளம்பிட்டேனே, அது அந்த பூனை வந்து பண்ற பைத்தியக்காரத்தனம் நினைச்சிருந்த பைத்தியக்காரத்தனம் மாதிரி நானும் இந்த மாதிரி நினைச்சுக்கிறது பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறத ஒரு இதுல சொல்றாரு, பாசுரத்துல சொல்றாரு. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று, பார்க்கடல் அலைகளோட கோஷங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதான் ஓசை பெற்று உயர் குளோரியஸ் பார்க்கடல்ல ரீச் பண்ணிட்டு ஒரு பூனை வந்து முற்றவும் நக்கு புக்கன எல்லாத்தையும் முற்றவும்னாக்க அது ஃபுல்லா நான் அப்படி உறிஞ்சி சாட்டுற போறேன், நக்கி சாட்டுற போறேன் புக்கு அதுக்காண்டி நுழையிறது. அப்படி அது மாதிரி ஆசை பற்றி அறையலுற்றேன். எப்படி அந்த அந்த பூனைக்கு அந்த ஆசை இருந்ததோ அது மாதிரி நானும் எனக்கும் ஆசையோட இதை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது மற்ற காசில் கற்றத்து ராமன் கதையரோ அப்படின்னு இந்த ராமனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதை வந்து அது ஸோ இந்த அவையடக்கம்ங்கிறது நிறைய இதுகளில் வரும், ஆச்சாரியர்களும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கா. பாதுகா சகஸ்ரத்தில் வந்து பாதுகா சகஸ்ரத்தில் சுவாமி தேசிகனும் சொல்கிறார், சுவாமி உனக்கு உம்முடைய க்ளோரி இருக்கே அது வந்து இட்ஸ் அன்ஃபேதமபிள் ஈவன் ஃபார் பிரம்மா அண்ட் ருத்ரா டு டிஸ்கிரைப். அதனால how can such a person who cannot be described by even Brahma and Shiva, how can you become a proper subject for inferior poets like me, ஓ எம்பெருமான் ஜெம்ஸ்டர் பாதுகை அப்படின்னு பாதுகை கிட்ட சொல்றாரு. அதாவது உன்னுடைய இது இருக்கே அது இதை வந்து பாதுகையே உன்னுடைய மகிமையை பிரம்மாவும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, சிவபெருமானும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அப்படி இருக்கச்சே இந்த நீச்சனான எனக்கு எப்படி நீ ஹவு கேன் யூ பி அ ப்ராப்பர் சப்ஜெக்ட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கதம் சாஹகம் சாரேயம் द्रुहिणहर दुर्बोध महिमा कवीनां क्षुद्राणां
க்ஷுத்ரனாக்கே ரொம்ப அல்பமான இன்சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். த இன்சிக்னிஃபிகண்ட் போயட்ஸ் லைக் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறார். கவீனாம் க்ஷுத்ராணாம் த்வம் த்வமசி மணிபாத ஸ்துதி பதம். என்ன மாதிரி ரொம்ப மட்டமான போய்ட்ஸுக்கெல்லாம் ஹவு கேன் யூ பி எ ப்ராப்பர் சப்ஜெக்ட், எவ்வளோ வசந்தது நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ரங்கராஜஸ்தவத்தில் பட்டர் வந்து சொல்கிறார், அதாவது ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. எம்பெருமானே, நான் வந்து உன்னை பற்றி பராசர பட்டர் சொல்கிறார் அவர். இந்த ரங்கராஜஸ்தவங்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமாளை பற்றினது. ஸோ அதை ஆரம்பிக்கச்சே அவரும் வந்து அவையடக்கத்தில் சொல்கிறார், வந்து என்ன சொல்கிறாருனாக்க, சுவாமி நீ என்ன போய் பாட வச்சிட்டீர். அது வேறு என்ன சொல்கிறாருனாக்க, எம்பெருமான் தான் தன்னை பாட வச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருனாக்க, சுவாமி பாருங்கோத வேதங்கள் அவனை எக்கச்சக்கமாக புகழ்ந்திருக்கு. அதே மாதிரி தமிழ் வேதங்கள்னு சொல்லப்படுற திவ்ய பிரபந்தங்கள், பர்டிகுலர்லி திருவாய்மொழியும் அவனை எக்கச்சக்கமாக புகழ்ந்திருக்கு. அதான் சொல்கிறார், தோ சம்ஸ்கிருத அண்ட் தமிழ் வேதிக் த்ரூ த சம்ஸ்கிருத அண்ட் தமிழ் வேதிக் ஹிம்ஸ், அதுகள்லாம் இவனை புகழ்ந்ததுனால ஹி ஷைன்ஸ் க்ளோரியஸ்லி. அவன் அதோட நிறுத்தின்னு இருக்கலாம் சுவாமி. அவன் வந்து அது எக்கச்சக்கமாக அவனுடைய ஒளி வீசுறானவன். என்னக்க இந்த வேதங்கள், சம்ஸ்கிருத வேதங்களும் தமிழ் வேதங்களும் அவனை எக்கச்சக்கமாக புகழறதுனால அவன் ஒளி வீசின்னு நிற்கிறான் அவன். ஆனா அதோட நிறுத்திக்காம அவன் என்ன பண்ணிருக்கான், என்ன போய் அவனை பத்தி பாட்டு எழுத வச்சிருக்கானே சுவாமி. So yet by my inferior poems அவன் என்ன பண்ணிருக்கான், what he has ended up doing is he makes himself dirty அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இவ்வளவு அழகா ஒளி வீசின்னு இருந்தவன் வந்து இந்த மாதிரி பண்ணி என்ன அவனை பத்தி பாட வச்சு தன்னை வந்து அழுக்காக்கின்ட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. மேக்ஸ் ஹிம்செல்ஃப் டர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ற. யாருனாக்கா த லார்ட் ஹூ லவ் ஸ்ரீரங்கம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கா. அப்புறம் சொல்லிட்டு ஒரு அனாலஜி சொல்றாரு, எது மாதிரி இருக்கு தெரியுமா சுவாமி, ஒரு யானைக்குட்டி இருக்கே, நன்னா குளிப்பாட்டி விட்டேன்னாக்கா என்ன பண்ணும், அடுத்து என்ன பண்ணுவோம்னாக்கா அது சகதியில் போய் அந்த தும்பிக்கையால் சகதியை எடுத்து தன் மேலே போட்டுக்குமோ இல்லையோ, அது மாதிரி அது. ஸோ குளிப்பாட்டி விடுறதுங்கிறது இந்த வேதங்களை வந்து அவனை புகழறதே அந்த மாதிரி, அதுக்கு ஈக்குவல் அது. அதே மாதிரி சகதியில் போய் தும்பிக்கையால் அதை எடுத்து தன் மேலே பூசிக்கிறதே அது வந்து என்னன்னாக்கா பராசர பட்டரை வச்சு அந்த கவி அந்த ரங்கராஜஸ்தவம் எழுத வச்சது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். சம்ஸ்கிருத திராவிட வேத சூக்தைஹே. ஸோ சம்ஸ்கிருத திராவிட வேத சூக்தைஹே, சூக்தைகள்னா திருமொழிகள் அப்படிங்கிற மாதிரி கிரந்தங்கள்னால பாந்தம் மதுக்தைஹே மலினீகரோதி. பாந்தம்னாக்க பிரகாசமாக இருக்கிற அவன் வந்து மதுக்தைஹி என்னுடைய வார்த்தைகள்னால மலினீகரோதி அவன் வந்து அழுக்கடைஞ்சவனாக ஆக்க பண்ணிட்டான் அவன். ஸ்ரீரங்க கர்மகயம் ஸ்ரீரங்க கம்ரகயம் கலபம் கலபம்ங்கிறது இந்த யானைக்குட்டியை சொல்றார் அவர். ஸ்நாஹத்வாபி துதூலி ரசிகம் நிஷேத தூளி அதான் ரசிச்சுண்டு அதை சகதியை மேலே போட்டுக்கிறது மாத்திரம் இல்லை, அதை ரசிச்சுட்டு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அது மாதிரி நான் வந்து இவனை ரங்கராஜஸ்தவம் பாடுறேன், அதை வந்து ரசிச்சு கேட்டுட்டு இருக்கானே அவனுக்கு எவ்வளவு அழுக்க கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதே மாதிரி தான் அவனுடைய க்ளோரி வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தைத்திரிய உபனிஷத்தில் பிரம்மானந்த வல்லியில் சொல்கிறதோ இல்லையோ, யதோ வாச்சோ நிவர்த்தந்தேயம் அப்ராப்ய மனசா சக. அவனுடைய ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு குணத்தினுடைய எல்லையை போய் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மனசும் வாக்கும் போய் தேடி பார்க்கறதுக்கெல்லாம் அதுகளால் எல்லையை கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டே இருக்கு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அது ஒரே ஒரு குணம். இந்த மாதிரி எம்பெருமானுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான குணங்கள், எல்லையே இல்லாத குணங்கள் நிறைய இருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு பெருசு அவனுடைய க்ளோரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது எம்பெருமானுடைய க்ளோரியை வந்து இட் கெனாட் பி டிஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்ற விஷயத்தை வந்து எத்தனையோ ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இது பண்ணிருக்கா எடுத்து கையாண்டிருக்கா. அது ஜஸ்ட் ஒரு ஐ கேன் ஒன்லி கிவ் எ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். திருச்செந்தபுரத்தில் வந்து ஆரம்பிக்கச்சே நிறைய சொல்றார் அவர். திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்றார், நீ நிலாய வண்ணம் நின்ன யார் நினைக்க வல்லரே சுவாமி, நீர் இருக்கிற இது இருக்க. இது வந்து முதல் பாசனத்தை சொல்றார், பூநிலாய 5 மாய் புனர்கண் என்ற 4 மாய்
அப்படின்னு சொல்றல. கடைசி லைன் வந்து நீ நிலாய வண்ணம் நின்ன யார் நினைக்க வல்லரே. நீ இருக்கிற நிலையை வந்து யாரால கூட நினைச்சு பார்க்க முடியும் சுவாமி, யாரால அதை ஃபேதம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஒன்று இரண்டு கண்ணினானும் உன்னை ஏத்த வல்லனே. 1+2 3 கண்ணுடைய சிவபெருமானும் உன்னை அவனால பிரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏன்னா உன்னுடைய குளோரி எப்படிப்பட்டது, ஆதியான வானவர்க்கும், அதாவது காட்ஸ்னு சொல்லப்படுற இந்த தேவர்கள் இருக்காளே அவளும் சரி, அதே மாதிரி அண்டமாய அப்புறத்து இந்த அண்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பரமபதம் இருக்கே அதுல வந்து காட்ஸ்னு சொல்லப்படுற நித்திய சூரியர்கள்லாம் இருக்காள், அப்படிப்பட்ட வானவர்க்கும் அவளுக்கும் சரி, இந்த வானத்துல தேவலோகத்துல இருக்கிற தேவர்களுக்கும் அதே மாதிரி பரமபதத்துல இருக்கிற நித்திய சூரிகளுக்கும் அவளுக்கெல்லாம் ஆதியான, அவளுக்கெல்லாம் தெய்வமான தெய்வம் நீ, ஆதியான ஆதினி. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, ஆதியான வானவானர் அந்த காலம் நீ உரைத்து. இந்த அந்த காலம் அந்தங்கிறது இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை. அந்தங்கிறது வந்து இந்த அந்த அப்படிங்கிற மாதிரி இல்லை, இந்த அந்தங்கிறது சம்ஸ்கிருத அந்த யூஸ் பண்ணியிருக்கார். அந்தம்னாக்க முடிவுன்னு சொல்றோம் இல்லையோ. இந்த தேவர்களுக்கெல்லாம் அந்த காலம், அவளுடைய முடிவு காலம் என்னங்கிறத நீ தான் நிர்ணயம் பண்ற, அப்படிப்பட்டவன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆதியான வானவானர் அந்த காலம் நீ உரைத்தி ஆதியான காலம் நின்னை யாவர் காண வல்லரே. ஆதி காலம் ஆன நின்னைன்னு சொல்றணும், அதை மாத்தி போட்டிருக்காரு அவர் வேணுங்கிட்டு. அதாவது இந்த பிரளய காலத்திலேருந்து பிரளய காலத்தம் சிருஷ்டி காலத்துலலாம் இருந்திருக்கியே, அந்த காலத்துலலாம் நீ நியமிக்கிறவனாக இருந்திருக்கியே, அப்படிப்பட்ட உன்னை வந்து யாவர் காண வல்லரே. ஹூ கேன் சி யூ, அதாவது ஹூ கேன் டிஸ்கிரைப் யூ, ஹூ கேன் ஃபேதம் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதே மாதிரி பிரம்மாவும் உன்னை பத்தி சொல்ல முடியாது. சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார். அந்த பிரம்மா இருக்கானே அவன் வந்து வேதங்களை வச்சுட்டு எல்லா இதுகளும் அதுகளெல்லாம் சரீரங்கள்லாம் சிருஷ்டி பண்றதுக்காக வேண்டி நீ வந்து தோன்றினானே அந்த பிரம்மா. அதுவும் எப்படி வந்து தோன்றினான்னாக்க நீ படைக்க, நீ அவனை படைச்சதுனால அவன் வந்து தோன்றினான் அவன். அப்படிப்பட்ட பிரம்மா கூட சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லரே. அவனால கூட தன்னுடைய வார்த்தைகளால ஒன்னா டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. பெரிய திருவந்தாயில சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், அதாவது ரொம்ப அழகான பார்த்து பாருங்கோ. என்ன சொல்றாருனாக்கா, சுவாமி நான் வந்து ரொம்ப அயோக்கியன் சுவாமி, அதனால நான் வந்து அவனை புகழ ஆரம்பிச்சேன்னாக்கா அது வந்து அவனை பழி சொல்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். புகழ்வோம் பழிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வியாக்கியானத்துல என்ன சொல்றாருனாக்கா, அது ஒரு அயோக்கியன் வந்து இன்னொருத்தனை புகழ்ந்து பேசினான்னாக்கா அவனும் அயோக்கியனா தான் இருக்கணும், இல்லைன்னா புகழ்ந்து பேச மாட்டானோ இல்லையோ அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. அதனால அயோக்கியனான நான், நீச்சனான நான் வந்து இது யாரையும் ஒருத்தர் புகழ்ந்து பேசினேன்னாக்கா அவளை பழி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அது. அதனால தான் நான் புகழ்வோம்னு நினைச்சுட்டு புகழ்வோம்னு சொன்னாக்க நான் புகழறேன்னு நினைச்சுட்டு சொல்றது வந்து அது வந்து ஆக்சுவலி பழியாக ஆயிடும். அதனால பழி சொல்லாம இருக்கணும்னாக்க பேசாம புகழாம இருக்கணும், வாய் மூடின்னு இருக்கணும், புகழோம் பழியோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி மதிப்போம் இகழ்வோம், அவனை வாயால சொல்லாம இவன் மனசுக்குள்ள மதிச்சாலும் கூட அவனை வந்து இகழற மாதிரி ஆறுது. அதனால அது ரைட் திங் டு டூ இஸ் மதியோம் இகழோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்றது எனக்கு தெரிஞ்சாலுமே சுவாமின் இதெல்லாம் வந்து சொல்லிட்டுன்னு சொல்றாரு. புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம் இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம் மற்ற எங்கள்மால் செங்கண்மால் சீரல் நீ தீவினையோம் எங்கள் மால் கண்டாயவை. நீ கோச்சிக்காத சீரல் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ற. நீ கோச்சிக்காத சுவாமி, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, புகழணும்னு ஆசை இருக்கு, பிரைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா எங்களுக்கு தெரியறது இந்த அயோக்கியனோட வாயிலேருந்து பிரைஸ் பண்ணாக்க அது வந்து அவனை வந்து இழிஞ்சு பேசுற மாதிரி ஆயிடும் அது. அதனால வாயை மூண்டு கப்புன்னு இருக்கணும்னு தோன்றது. அதே சமயத்துல இந்த ஆசை இருக்கே, அவன் எப்படியாவது புகழ்ந்துதான் ஆனும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு தெரியாம சில சமயம் இது பண்றோம், சில சமயம் அது பண்றோம், என்ன பண்ணாலும் நீ பொறுத்துக்கோ சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது முதல் திருவந்தாதியில பொய்கையாழ்வார் சொல்றார், உணர்வாரான் ஆர் உன் பெருமை. உன்னுடைய குளோரி யாருக்கு சுவாமி உணர முடியும், ஃபேதம் பண்ண முடியும்? ஊழிதோர் ஒழி, எவ்வளவு நாள் நினைச்சுட்டு எவ்வளவு நாள் அதே வந்து ஓகே ஐம் கோயிங் டு டூ ரிசர்ச் இன் டு இஸ் குளோரி அப்படின்னு எவ்வளவு காலங்காலமா பண்ணாலும் சரி, ஊழினாக்க டைம் அப்படிங்கிற மாதிரி, ஊழிதோர் ஊழி காலங்காலமா ரிசர்ச் பண்ணி அவனுடைய பெருமை எப்படியாவது நான் எழுதிட போறேன், புக் எழுதிட போறேன் அப்படி மாதிரி பண்ணாலும் ஒன்று மாதிரி பண்ண முடியாது. உணர்வார் ஆர் உன் உருவம் தன்னை உணர்வார் ஆர் விண்ணகத்தாய் மண்ணகத்தாய் வேங்கடத்தாய் நால்வேத பண்ணகத்தாய் நீ கிடந்த பால் அப்படின்னு அவர் ரொம்ப அழகா தன்னுடைய பாசனங்கள்ல சொல்றார் அவர். அதே மாதிரி சரி மற்றவா அவனுடைய குளோரியை பத்தி எழுத முடியாதுங்கிறது வேற விஷயம், அவனுக்கே தன்னுடைய குளோரி தெரியாது அப்படிங்கிற மாதிரி பெரிய திருமறையில இது சொல்றார். திருமங்கையாழ்வார் சொல்றார், தாம் தம் பெருமை அறியார், தன்னுடைய பெருமை அவனுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திருவாய்மொழியிலும் சொல்றார், தனக்கும் தன் தன்மை அறிவறியான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா, அவனுக்கே தன்னுடைய தன்மை தெரியாதவனுக்கு, அவனுடைய நேச்சர் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன, அதனுடைய லிமிட்
லிமிட்டுகள் என்னங்கிறது அவனுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து சொல்கிறாரு தனக்கு வெக்கமில்லாத நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நிரபத்திரபாய மகியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நிரபத்திரபாய வெட்கமில்லாத இந்த கவியாகிய என்னை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ. அது சொல்கிறச்சு இந்த ஆசை வெட்கம் அறியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளாம். ஒரு தமிழில் ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்குது. ஸோ இவனை பாடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதனால் அந்த ஆசை இருக்கிறதுனால வெட்கமே இல்லாமல் ஒரு ஷேமே இல்லாமல் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அது வந்து 7வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகம் பார்த்து. ஸோ 7வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? அது வந்து இந்த இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் எப்படி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 8வது சப்ஜெக்டில் வந்து எப்போ ஒரு சமாதானம் கண்டுபிடிக்கிறார். என்ன சமாதானம் கண்டுபிடிக்கிறாருனாக்க என்னால் முடியாது. ஸோ தட் சப்ஜெக்ட் இஸ் பியாண்ட் மீ. ஆனாக்க எனக்கு சக்தி கிடையாது. பட் ஆனாக்கா பிரம்மாவுக்கும் தான் சக்தி கிடையாது. ஆனால் பிரம்மா வந்து எம்பெருமான ஸ்துதி பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, அதனால நானும் ஸ்துதி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அவனாலையும் அது சரியா சொல்ல முடியாது. he cannot do justice to it and I cannot do justice to it. what's the difference between me and Brahma? அப்போ அவன் பண்ணலான்னாக்கா நானும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தனக்கு சமாதானம் சொல்லிக்கிறார் அவர். ஸோ இதான் பார்த்தேன்னாக்க போற்ற அசக்தன் ஆயினும், எம்பெருமானை துதிக்கிறதுக்கு, எம்பெருமானுடைய திருவடிகளை போற்றுறதுக்கு, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அசக்தன் சக்தி இல்லாதவன் ஆனாலும் கூட நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நான் போற்றுவேன், நான் போற்ற போறேன். ஐ ஆம் கோயிங் டு பிரைஸ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது என்ன சொல்ல ஒரு கேவியாட் ஒன்று சொல்றார். எப்படின்னாக்க சம்டைம்ஸ் ஐ வில் ஸ்டாப் பிகாஸ் என்னுடைய ஐ கெட் ஃபெட்டீக்ட் அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய சக்தி வந்து எனக்கு சக்தி சோர்வு வந்து விடுறது. சோர்வுனாக்க ஃபெட்டீக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அன்டில் ஐ கெட் டயர்ட், அல்லது அறிவு தடுக்கும் முறை. என்னுடைய புத்தி இருக்கேன், புத்திக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியல. என்னுடைய இன்டலெக்ட் வந்து அறிவு தடுக்கிறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே சொல்ல முடியல, இதுக்கு மேலே ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். ஸோ சோர்வு ஸோ இதர் அன்டில் ஐ கெட் டயர்ட், அல்லது அறிவு தடுக்கும் முறை, ஆர் அன்டில் ஐ ரீச் த லிமிட் ஆஃப் மை இன்டலெக்ட், அது வரைக்கும் போற்றுவேன், நான் அவனை ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்னாக்கா எதுக்கு தெரியுமா சுவாமி இந்த மாதிரி சொல்கிறேன்? உம்மை எப்பொழுதும் போற்றும் வேதமும் பிரம்மனும் செய்வதும் இது அன்றோ. உன்னை எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறது. 2 things சொல்கிறேன். வேதம் இருக்கே உண்மையே சொல்லிட்டு இருக்குது. அதுக்கும் தெரியும், வேதத்துக்கும் தெரியும் உண்மை ஃபுல்லாக இது பண்ண முடியாது. இட் cannot do justice to youன்னு. அப்படியும் அது பாட்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோ இல்லையோ. that's ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி பிரம்மாவாலையும் உன்னை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனால் அவனும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கான். அதுதான் சொல்கிறார். உம்மை எப்பொழுதும் போற்றும், எப்போ பார்த்தாலும் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கிற வேதமும் சரி, வேதம்னு சொல்றது இன்க்ளூடிங் இந்த உபனிஷத்துகளையும் சேர்த்து, பிரம்மனும் இந்த மாதிரி தான். அவனுக்கும் பண்ண முடியாது, ஆனால் பண்ணிட்டு இருக்கான் அவன். அது வந்து செய்வதும் இது அன்றோன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, தங்களால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனாலும் அவன் தொடர்ந்து பண்றாளோ இல்லையோ, அதைத்தான் சொல்றாரு அவர். அவளே அப்படி பண்றாளே சுவாமி, அதனால தான் நான் வந்து போற்ற அசக்தனாயினும், even though I am incapable of praising you appropriately, sorvo until I get tired, அறிவோ or until I reach the limit of my intellect, போற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் ஸ்துதி பண்ணிட்டே இருப்பேன். என்னாக்க சுவாமி ரொம்ப அழகான ஒரு அனாலஜி சொல்றாரு பாருங்கோ. பிரளய கடல்ல, பிரளய காலத்துல பெரிய சமுத்திரம் வரும், ஆகாசத்தையே தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாது. வெள்ளம் வரும், ஆகாசத்தையே தொடும் அப்படின்னு. அதுல வந்து குல பர்வதங்கள்லாம் மூழ்கிடும். அதே மாதிரி ஒரு சின்ன கல் இருக்கு பாருங்க, அந்த கல்லும் மூழ்கிடும். ஸோ வந்து வெளியில இருந்து சப்போஸ் ஒரு பீச்ல இருந்து பார்த்தேன்னாக்க அதுல வந்து எது கண்ணுக்கு தெரியும்? ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய குல பர்வதம் வந்து அந்த பிரளய காலத்து வெள்ளத்துக்கு மேல தெரிய போறதா? இல்லை. ஸோ அந்த குலப்பர்வதம்ங்கிறது வாட் பிரம்மா இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அப்படிங்கிறதுக்கு இது அனாலஜி மாதிரி. அதே மாதிரி ஒரு அணுன்னு சொல்றாரு ஒரு சின்ன கல்லுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட சின்ன கல் வந்து அதுவும் முங்கிடுத்துது. சின்ன கல்லுங்கிறது இட்ஸ் நவ் ரெஃபர்ஸ் டு ஆள வந்தார் அப்படிங்கிற மாதிரி. இந்த பிக்சர்ல வந்து அந்த ஸ்டார் ஃபிஷ் அடியன் இஸ் யூஸ்ட் அஸ் சின்ன கல்லு மாதிரி. பட் எனிவே, ஸோ தட்ஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த பெரிய குலப்பர்வதமும் மூழ்கி இருக்கு இந்த பிரளய வெள்ளத்துல. ஒரு சின்ன கல், அணுன்னு சொல்லப்படுற சின்ன கல் அல்லது சின்ன ஆப்ஜெக்டும் மூழ்கி இருக்கு. அப்படி மூழ்கி இருக்கிற சமயத்துல வந்து வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிய போகுது? ஓ, இதுவும் மூழ்கி இருக்கு, அதுவும் மூழ்கி இருக்கு, இதுவும் தெரியல, அதுவும் தெரியல. தட்ஸ் ஒன்லி திங் தட் தே கேன் ஃபிகர் அவுட், இல்லையா? ஸோ அதனால ரெண்டுத்துக்கும் வாசி என்ன சுவாமின், வாசினாக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி, வாசி என்ன சுவாமின் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்கிறார் இந்த ஸ்லோகத்துல அப்படிங்கிற மாதிரி. ஸோ சமாதானம் சொல்லிக்கிறார். ஆமாம், பிரம்மாவுக்கும் என்னால் முடியாது, பட் பிரம்மா கேன்ட் ஈதர். ஆனா அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான், வேதங்களும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. அவா பண்றதை நானும் பண்ண போறேன். ஏன்னாக்க வந்து அவளுக்கும் எம்பெருமான ப்ராப்பரா டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அடியனுக்கும் ப்ராப்பரா டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் பிரம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது பார்க்கலாம். அது ஸோ போற்ற அசக்தன் ஆயினும் இங்க பார்த்தேன்னாக்க
அபி அசக்தக. ஸோ அபி அசக்தக, நான் அசக்தனாயினும். எதுக்கு அசக்தனாயினுங்கிறத இது வந்து ஒரு இம்ப்ளிசிட்டாக விட்டுடுறார் அவர். இந்த பிரம்மா மாதிரி உனக்கு இது பண்ற ஸ்துதி பண்றதுக்கு. ஸோ ஸ்துதி பண்றதுக்கு வந்து அசக்தனாக நான் இருந்தாலும் கூட இந்த சோர்வு தடுக்கும் வரை, சோர்வோன்னு சொல்றோம் இல்லையோ, ஸோ இது ஈதர் ஆர் அப்படிங்கிற கான்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்றாரு. ஸோ ஈதர் until I get tired or until my intellect runs out of things to say அப்படிங்கிற மாதிரி. எத்வானாக்க ஈதர் அப்படிங்கிற மாதிரி. ஈதர் ஸ்ரமாவதி, சிரமத்தினால இது சிரமம் வந்து சேர்ந்ததோ, சோர்வு வந்து சேர்ந்தாலோ, வா அல்லது யதாமதி அப்படிங்கிற மாதிரி. யதாமதினாக்க என்னுடைய மதி புத்தியினுடைய லிமிட்டை ரீச் பண்ணிட்டதுனாலையோ. ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்கு அதனால அது ஸ்தவமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் அது ரீச் பண்ற வரைக்கும் என்னால் பிசிக்கலி ஐ கெட் டயர்ட் அல்லது இன்டலெக்சுவலி ஐ எக்ஸாஸ்டட் மை லிமிட் அல்ல. இந்த மாதிரி இதே ஒன்று வர்ற வரைக்கும் ஸ்தவமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்தவமினாக்க நான் போற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னாக்க அதை எப்படி என்னாக்க சதா ஸ்துவந்தக, உன்னை எப்பொழுதும் போற்றும். உன்னை சதா ஸ்துவந்தக, எப்பொழுதும் போற்றுகின்ற அப்படின்றது இருக்கு இல்லையா. அது அப்படி இருக்கிற இந்த வேதங்கள்லாம் இருக்க, அது வந்து வேதமும் பிரம்மனும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. வேதா சதுர்முக முகாக அப்படிங்கிற, உன்னை எப்பொழுதும் போற்றுகின்ற வேதங்களும் சரி, சதுர்முகன்னு சொல்லப்படுற பிரம்மாவும் சரி, அவ கூட ஒரு முகான்னு ஆட் பண்றார். பிரம்மா மாத்திரம் அல்ல, அவனை போன்றவர்கள் அப்படின்னு சிவபெருமான், இந்திரன் அப்படி வாழலாம் சேர்த்துக்கிறார் அவர். ஸோ இந்த வேதங்களும் சரி, சதுர்முகனான பிரம்மனும் சரி, பிரம்மனை போன்றவர்களும் சரி, இவா எல்லாரும் உன்னை சதாஸ்துவந்தக, எப்பொழுதும் உன்னை போற்றின்று இருக்கிறவாவா. அப்படிப்பட்டவா வந்து அவ என்ன பண்றானாக்க, அவளாலையும் பிரைஸ் பண்ண முடியாதுங்கிறது வாஸ்தவம் தான். அவ வந்து ஏவம் ஏவ கலு, அவா பண்றதும் இதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. கலுனாக்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஏவம் ஏவ, அவா பண்றதும் இதுதானே, அவளும் இந்த மாதிரி தானே இருக்கா, அதே மாதிரி நானும் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது என்னாக்க மகா அர்ணவ அந்தக, இந்த பெரிய கடலான அந்த இதுல வந்து பிரளய சமுத்திரத்துல அந்தக, அதுக்கு உள்ளுக்குள்ள மஜ்ஜதோர்னாக்க மூழ்கி இருக்கின்ற அணுவுக்கும் குல பர்வதத்துக்கும், குலாச்சலையோகோ, அணுவுக்கும் குலாச்சலையோகோ, இந்த குல பர்வதத்துக்கும் விசேஷக வித்தியாசம் என்ன இருக்கு சுவாமி. விசேஷக அப்படிங்கிற மாதிரி சொல்றார். விசேஷக வித்தியாசம் என்ன இருக்கு சுவாமின், ஒன்றும் கிடையாது. அதனால அவா என்ன பண்றாளோ அதைத்தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரொம்ப அழகானது இது. என்னாக்கா அவர் தானே சமாதானம் சொல்லிக்கிறார். பிரம்மாவுக்கு முடியாது, நானும் பண்ண முடியாது, ஆனா பிரம்மா பண்ணிட்டு இருக்கான், அதனால நானும் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் தனக்கு தானே ஒரு தைரியம் கொடுத்து இஸ் கோயிங் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யத்வா ஸ்ரமாவதி, எனக்கு சிரமம் வர்ற வரைக்கும், ஸோ எனக்கு புத்தியோட லிமிட் ரீச் பண்ண வரைக்கும், பண்ற வரைக்கும் ஆகுது. அது அசக்தனான நான் வந்து சௌம் ஏவ கலு தேபி சதாஸ்துவந்தக சௌமி இந்த மாதிரி ஏவம் ஏவ கலு, இப்படித்தானே அவளும் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தேபி சதா ஸ்துவந்தக, உன்னை எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கின்ற. வேதாச்சதுர்முக முகாஷ, வேதங்கள் சதுர்முகனை போன்றவர்கள் இவாள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா, அதனால நானும் பண்ண போறேன். மகார்ணவாந்த, பிரளயம் அப்படிங்கிற பெரிய சமுத்திரத்துல கோமஜ்ஜதோர் அணுகுலாச்சலையோர், மஜ்ஜத்தோர் மூழ்கி இருக்கிற அணுவோ, சின்ன கல்லோ அல்லது சின்ன விஷயமோ, அல்லது குலாச்சலையோ பெரிய குலபர்வதமோ மூழ்கி இருந்தாக்க கோவிசேஷக, வாழ்க்கையில் உள்ள என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். விசேஷக போற்ற அசக்தனாயினும் சோர்வோ அறிவோ தடுக்கும் வரையேயும் போற்றுவேன் உம்மைய பொழுதும் போற்றும் வேதமோ பிரமனும்
செய்வதும் இது அன்றோம் பிரளய கடலில் மூழ்கும் அணுவுக்கும் குலமலைக்கும் வாசி என்ன ஸ்வகாமென். ஸோ ஒரு rhetorical question கேட்குறாரு, என்ன டிஃப்ரென்ஸ் சுவாமி அது ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிறார். கோர்ஸ் தி எக்ஸ்பெக்டட் ஆன்சர் இஸ் வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது சரியா. ஸோ எம்பெருமான் அவரே என்கரேஜஸ் ஹிம் டு ப்ரொசீட். எப்படி பகவத்கீதாவில் அந்த வில்லையும் அம்பையும் கீழே போட்ட அர்ஜுனன் கடைசியில் அவன் சொல்கிறானோ இல்லையா, இப்போ என்னுடைய மனசு கிளியர் ஆகிடுத்து, அதனால நான் இன்மே ஐம் கோயிங் டு ப்ரொசீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானோ இல்லையோ. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொல்கிறான் எல்லாத்தையும் பகவத்கீதா முடிகிற சமயத்தில் 18வது அத்தியாயம் 73வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். ஸ்மிருதிர்லப்தா த்வத் பிரசாதான் நஷ்டோ மோகः ஸ்மிருதிர்லப்தா மோக நஷ்டோ. என்னோட மோகம், என்னுடைய தி இல்யூஷன் இந்த கலக்கம்னு சொல்லுவாள், இந்த கலக்கம் போயிடுத்து. நஷ்டோ மோக ஸ்மிருதிர்லப்தா, என்னுடைய ப்ராப்பர் திங்கிங் திரும்பி வந்துடுத்து. த்வத் பிரசாதான், உன்னுடைய அனுகிரகத்தினால வந்துடுது. த்வத் பிரசாதான் மயாச்யுதயம் ஸ்திதோஸ்மி கத சந்தேக, சந்தேகங்கள்லாம் போயிடுத்து. அதனால ஸ்திதோஸ்மி, அந்த நிலையில் நான் இருக்கேன் இப்போ. ஸ்திதோஸ்மி, ஐம் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தட் ஸ்டேட் வேர் ஆல் த டவுட்ஸ் ஆர் கான். கரிஷ்யே வச்சனம் தவ, கரிஷ்யே வச்சனம் தவ, தவ வச்சனம் நீ சொல்றதை நான் பண்ண போறேன் கரிஷ்யே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையோ. ஸோ அந்த மாதிரி அது என்னக்கா எப்படி ஏன் பண்ணணும்னாக்கா, அவன் ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்கும் அவனுக்கு. ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியன்னு சகஸ்ரநாமத்தில் வருதோ இல்லையோ. அதனால ஸ்தவ பிரியவனானவன், அதனால நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ ஸ்ரமாவதிங்க சொல்றது டயர்ட் ஆகிடுவேன், என்னால் எனக்கு அந்த எனர்ஜி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அனேபிள் டு ப்ரைஸ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றச்சு, அல்லது என்னுடைய புத்திக்கு எட்டுற வரைக்கும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கிறது சொல்றச்சு. இந்த காளியா விஷ்ணு புராணத்திலும் அதே தான் சொல்றேன். ஸோ எம்பெருமானே, ஐ டோன்ட் ஹாவ் தி எபிலிட்டி டு வர்ஷிப் யூ ஆர் ப்ரைஸ் யூ, அதனால நீ எனக்கு அனுகிரகம் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோகம் தேய தேவ தேவேஷய நார்ச்சனாத, உன்னை அர்ச்சனை பண்ணவும் முடியாது, என்ன அதாவது உன்னை வர்ஷிப் பண்ண முடியாது. ஸ்தூதவ் நச்சய, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணவும் முடியாது என்னால. சாமர்த்தியவான், அந்த சாமர்த்தியவான் நான் இல்லவன். கிருபா மாத்ரயம் மனோவிருத்தி பிரசீதமே, அதனால எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கருட புராணத்தில் சொல்றது, அதாவது இந்த மாதிரி, அதாவது until I've reached the limit of my intellect or the limit of my physical abilityன்னு சொல்றச்சு. இந்த கருட புராணத்தில் என்ன அழகா சொல்றது, அதாவது பேட்டில் ஃபீல்டுக்கு போற அந்த சோல்ஜர்ஸ் இருக்காளே, வாரியர்ஸ் அவ பேட்டில் ஃபீல்ட்லேருந்து திரும்பி வந்தாள்னாக்க, ஐம் டாக்கிங் அபவுட் நாட் த பீப்புள் ஆர் ரிட்ரீட்டிங் ஃப்ரம் த பேட்டில் ஃபீல்டு, அந்த மாதிரி இல்லை. ஐம் டாக்கிங் அபவுட் குட் வாரியர்ஸ். அவ என்னன்னாக்கா, இஃப் தே கம் பேக் ஃப்ரம் த பேட்டில் ஃபீல்ட், it's because they have exhausted their arrows, not because they have run out of targets in the sky or பூமி அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற ஒருத்தரை நிறுத்திட்டார்னாக்க, இட்ஸ் நாட் பிகாஸ் he has run out of things to say அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். but it's because of limited knowledge அப்படிங்கிற மாதிரி சொல்றார். warriors return from battlefield because they exhaust their arrows, not because they've exhausted targets in the sky or on the land. Likewise, those attempting to praise Paramatma retreat because of limited knowledge, not because they've exhausted Govinda's gunas அப்படிங்கிற அழகான ஸ்லோகம் அது. யேஷு க்ஷயா நிவர்த்தந்தே, நிவர்த்தந்தேன்னா திரும்பி வராள். நாந்தரிக்ஷ க்ஷிதிக்ஷயாத், ஆகாசத்துலையும் பூமியிலையும் டார்கெட்ஸ் எக்ஸாஸ்ட் பண்ணாங்கிறதுக்காக வேண்டி இல்லை.
மதிக்ஷயநிவயத்தே. அதனால புத்தியோட லிமிட் ரீச் பண்ணிட்டனால திரும்பி வருவா, அதாவது ஸ்தோத்திரம் பண்ணுவா, நிறுத்திப்பா. ந கோவிந்த குணக்ஷயாத். இட்ஸ் நாட் பிகாஸ் தே ஹவ் ரீச் த லிமிட் ஆஃப் கோவிந்தாஸ் குணாஸ் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றாரு அவர். அதே மாதிரி சொல்றாரு, அது மகாபாரதத்திலையும் வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று வருது, டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் மை நாலேஜ் அடியன் வில் டாக் அபவுட் தி எட்டர்னல் புருஷா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யதா ஞானம் து வக்ஷ்யாமி, என்னுடைய ஞானத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேச போறேன் எம்பெருமானே. புருஷம் தம் சனாதனம், இந்த சனாதன புருஷனை, இது எட்டர்னல் புருஷனை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு. ஸோ அது விதத்துல அறிவு கெட்டின வரைக்கும் தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து சுவாமி இந்த ஆளவந்தார் வந்து ரொம்ப அழகான கம்பேரிசன் கொடுக்குறாரு இல்லையா, பிரம்மாவாலையும் முடியாது என்னாலே முடியாது, ஓகே அவன் குலபர்வதம் நான் ஒரு சின்ன கல் அப்படிங்கிற மாதிரி. பட் பாட்டம் லைன் இஸ் அவன் he doesn't rise above the top of the ocean, நானும் I don't rise above the top of the ocean அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம், அந்த எஸ்ஆர்டிஎஸ்ங்கிறது ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து வேற கான்டெக்ட்ல ஒரு அழகான அனாலஜி சொல்றார். என்னன்னாக்கா, ரெண்டு பேர் வந்து நடந்துட்டு இருக்கா, அவ போற வழியில் ஒரு பெரிய கிணறு ஒன்று வருது, பெரிய வெல் ஒன்று வருது, அந்த கிணறை தாண்டணும். அண்ட் அவருடைய எக்ஸாம்பிள்ல வந்து கிணறு வந்து 32 feet வைடா இருக்குது. ஆனா ஒத்தனால வந்து ஈ கேன் ஜம்ப், பட் ஈ கேன் ஒன்லி ஜம்ப் வித் 1 foot அப்படிங்கிற மாதிரி. இன்னொருத்தனால ஜம்ப் பண்ண முடியும், பட் ஈ கேன் ஒன்லி ஜம்ப் 31 feet அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 31 feet ஜம்ப் பண்றவன் வந்து பெருசா சொல்லணும், நான் உன்னை விட பெரிய எப்படி தாண்டறேன் பாரு அப்படின்னு சொல்லி தாண்டி என்ன பண்ணும், அவனுக்கு என்ன போறது, இந்த ஒரு அடி தாண்டவனும் கணத்துக்குள்ள விழ போறான். ஏன்னா திஸ் இஸ் 32 feet லாங் வைட் கிணறு. ஸோ ஒரு அடி தாண்டவனும் கணத்துக்குள்ள விழ போறான், 31 அடி தாண்டவனும் கிணத்துக்குள்ள விழ போறான். அவளுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேருமே கிணத்துக்குள்ள விழுந்தவாதான் அப்படிங்கிறதுனால அது மாதிரி சொல்லும் அழகா சொல்றார். 32 அடியான துறவு தத்துவார், அப்படிப்பட்ட கிணற தாண்டவா வந்து முன்னடியிலே விழுந்ததோடு 30ஆம் அடியிலே விழுந்ததோடு வாசி இல்லாதா போலே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ முதல் அடியில விழுந்தாலும் சரி, 30வது அடியில 30th ஸ்டெப்ல அதுல விழுந்தாலும் சரி, வாசி இல்லாதா போல. there's no difference. the bottom line is you will find yourself in the well அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சிமிலர் கம்பேரிசனை தான் இவர் யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ his glory cannot be exhaustively describedங்கிறதுக்கு பாதுகா சகஸ்ரத்துல வந்து ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். என்ன சொல்றாருனாக்க, சுவாமி எம்பெருமானுடைய இந்த பாதுகையினுடைய குளோரியை சொல்லணும்னாக்க, இந்த என்டையர் ஸ்கை வந்து பேப்பர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆகாசம் ஃபுல்லா வந்து ஒரு பேப்பராக இருந்து, இந்த 7 சமுத்திரங்கள் வந்து இங்காக இருந்து, அண்ட் அதுவும் வேற எழுதுறவா வந்து யாரா இருக்கணும்னு எழுதுறோம்னாக்க, அந்த 1000 முகங்களை உடைய எம்பெருமான் தான், பரம புருஷனான எம்பெருமானே இந்த எழுதுற ஆத்தராக இருந்தாக்க, அப்படி இருந்தாக்க perhaps there is a chance for describing the glory of the Paduka, but even then it's very unlikely அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். ஸோ அந்த விதத்தில் வந்து if the entire sky were paper, the 7 seas ink, and the writer that 1000 faced Paramapurusha, so this Sahasra Sheersha Purushaha அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, 1000 சிரசுகளை உடைய எம்பெருமான் அப்படிங்கிற புருஷன் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த புருஷனான எம்பெருமானே வந்து சரி நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா, then there is a small chance that the Paduka's glory can be described, but even that is highly unlikely அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சேஷமம்பரதலம், ஆகாசம் ஃபுல்லா, யதி பத்ரிகா ஸ்யாத், யதி இஃப் பத்திரிகையாக பேப்பராக இருந்தால், அப்படி if it were fully piece of paper, சப்தார்ணவி யதி யதி இஃப் சப்தார்ணம் 7 கடல்களும் சமேத்யமஷி பவி அதுகள்லாம் இங்காக இருந்தாக, வக்தா சஹஸ்ரவதனக பேசுறவன் அல்லது சொல்றவன் எழுதுறவன் வந்து இந்த சஹஸ்ரவதனக 1000 முகங்களை உடைய புருஷக எம்பெருமானாக இருந்தாக்க, வக்தா சஹஸ்ரவதனக புருஷ ஸ்வயம் சேயத் லேக்யேதரங்கபதிம் பாதுகையோ பிரபாவக. ஸோ அப்படி இருந்தனாக்கா அந்த பாதுகைகளை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி வராகத்தில் ருத்ரகீதத்தில் வந்து சொல்கிறார், இஃப் சம்படி ஹஸ் த லைஃப் ஆஃப் பிரம்மா
பிரம்மாவுடைய லைஃப் டைம் நம்மளோட லைஃப் டைமோட எக்கச்சக்கமாக பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உனக்கு 1 crore phrases இருந்து பியூர் தாட்ஸ் இருந்ததுனாக்க, அந்த மாதிரி ஒரு மனுஷன் எங்கேயாவது கிடைச்சான்னாக்க, மேபி he will be able to state one அம்சம் of one of எம்பெருமான்ஸ் many thousand குணாஸ். அது கூட மேபி நாட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். சரியா? ஸோ அது வந்து வராக இதில் ருத்ரகீதத்தில் வருது. அதே மாதிரி 3ஆம் திருவந்தாதியில் வந்து சொல்ல, அதாவது சுவாமி இது பாருங்க, இவர் சொல்கிறாரோ இல்லையோ, நான் வந்து எம்பெருமானுடைய எல்லா குளோரியும் சொல்கிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது, ஆனால் அதுக்காக வேண்டி நான் தயங்க போகிறதில்ல அப்படிங்கிறாரோ இல்லையோ. அதே தான் 3ஆம் திருவந்தாதியிலையும் பேயாழ்வார் சொல்கிறார். அதே மாதிரி வேறு இடங்கள்லையும் 1-2 ஆழ்வார்கள் அல்லது திருவரங்கத்தை அமுதனார் சொல்கிறார் அவர். அதாவது என்ன சொல்கிறாருனாக்க, எம்பெருமான் இருக்கானே அவனுடைய குளோரியை டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறதை விட்டுடலாமா அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுறார் அவர். அப்போ அப்படி அட்ரஸ் பண்ணுறச்சே என்ன சொல்கிறாருனாக்க, பேசுவார் எவ்வளவு பேசுவார் அவ்வளவே வாசமலர் துழாய் மாலையான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது என்ன, நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க, பேசுவார் எவ்வளவு பேசுகிறார், ஒருத்தர் எம்பெருமானை பற்றி ஒருத்தர் பேசுகிறார், எம்பெருமானை புகழ்ந்து ஒருத்தர் பேசுகிறார், அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறார், எவ்வளவு பேசுகிறாரோ அந்த அளவுக்கு தான் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. கொஞ்சமான விஷயங்கள் தெரிஞ்சுன்னா அவர் எம்பெருமானை பற்றி கொஞ்சம் தான் சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர்னாக்க எம்பெருமானை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் அவரால். ஆனால் அவர் எவ்வளவு சொல்கிறாளோ அந்த அளவுக்கு தான் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த எம்பெருமான் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி அஃபெண்டட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். அது வந்து அவ்வளவே வாசமலர் துழாய் மாலையான் தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சார்கத்தான் பொங்கரவ வக்கரனை கொன்றான் வடிவு வடிவு அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தை சொல்கிறார். 1000 வாய் படைத்தவனான ஆதிசேஷன் பேசினாலும் எம்பெருமான் பெருமை முழுவதும் பேசினதாக ஆக போறதில்லை. யார் பேசினாலும் அவனுடைய பெருமை கடலிலே ஒரு திவலை மாத்திரமே, ஒரு டிராப்லெட் மாத்திரம்தான் பேசின மாதிரி ஆகும் அது. ஆகவே பேச வாய்ப்படைந்தவர்கள் எல்லாம் பேசலாம். அதாவது டோன்ட் பி இன்டிமிடேட்டட் பை த ஃபேக்ட் தட் யூ கெனாட் டூ ஜஸ்டிஸ் டு த க்ளோரி ஆஃப் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி ராமானுஜ நூற்றந்து அதுலேயும் அதே தாட் ஒன்று வருது. பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும், நன்னா விஷயம் தெரிஞ்சவா பேசினாலும் சரி, புத்தி இல்லாதவா பேசினாலும் சரி, இவனை பற்றி பகவத் ராமானுஜரை பற்றி தன் குணங்களுக்கு உரிய சொல் என்றும் உடையவன். ஓகே, that describes me அவர் சந்தோஷமாக எடுத்துப்பார் அவர். அதனால் வந்து ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், இது இப்போ எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? இப்போ 9வது ஸ்லோகம் 9 and 10 இது. ஸோ 9வது ஸ்லோகத்தை சொல்கிறார். ஸோ போன ஸ்லோகத்தில் சொன்னார், பிரம்மா வந்து எனக்கும் பிரம்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது, அதனால் அவன் என்ன பண்ணுறானோ நான் அதை பண்ண போகிறேன், அவன் ஸ்தோத்திரம் பண்ணுறான் நானும் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார், நான் ஒரு படி மேலே, பிரம்மாவோட ஒரு படி மேலே. ஏன்னாக்கா நான் ஒரு நோஞ்சான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. பிக்சரில் வந்து அது மாதிரி பிரம்மா வந்து ஒரு நல்ல பயில்வான் மாதிரி மஸ்குலராக வச்சுருந்து நல்லா எக்கச்சக்கமாக ஹெவி வெயிட்லாம் லிஃப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இவர் வந்து ஆளை வந்தார் ஒரு நோஞ்சானா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு கொஞ்சமான வெயிட்டுகளை லிஃப்ட் பண்ணுறதுக்கே. ஸோ அந்த மாதிரி பிக்சரை மைண்ட் பில்ல வச்சுருந்தேன்னாக்கா இன்னைக்கு யார் மேலே உங்களுக்கு சிம்பத்தி வரும் பார்த்தா, ஓ இவன் 1000 பவுண்ட் தூக்கிட்டான்னு சொல்லி அவனை நீங்கள் சந்தோஷமாக அது பார்ப்பேளா, அல்லது இந்த மனுஷன் வந்து 100 பவுண்ட் தூக்கிறதுக்கே கஷ்டப்படுறானேன்னு சொல்லி இவன் மேலே உங்களுக்கு சிம்பத்தி வருமானு பார்த்தேன்னாக்கா இந்த நோஞ்சான் மேலே தானே சிம்பத்தி வரும். அதுதான் சொல்கிறார் அவர் இந்த ஸ்லோகத்தில். பிரம்மாவையும் என்னையும் கம்பேர் பண்ணேன்னாக்க அவன் வந்து சக்தி வாய்ந்தவன், அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். தன்னுடைய சக்தியை காமிச்சு பத்தியா நான் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நான் சக்தி இல்லாதவன் அவன். அதனால நான் கொஞ்சம் சொன்னாலும் அவன் வந்து பாரு இவன் வந்து இவ்வளவு நோஞ்சானா இருந்துட்டே இவன் எவ்வளவு சொல்லிட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. எம்பெருமான்கிறவன் நம்மளுடைய பிதா ஸ்தானத்துல இருக்கிறவன், பிதா அல்லது தாயார் ஸ்தானத்துல இருக்கிறவன். நம்ம அவருக்கு ஒரு தாயாருக்கோ தந்தைக்கோ வந்து 2 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தை வந்து நல்ல மஸ்குலர் குழந்தை, அது வந்து வில்லாத ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்வாள். அந்த மாதிரி ஊரில் போய் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு வாழை அடிச்சுட்டு வந்துடும், அந்த மாதிரியான ஒரு குழந்தை. இன்னொன்று வந்து ரொம்ப ஒரு நோஞ்சா, ரொம்ப ஒரு இன்னசென்ட் குழந்தை, ரொம்ப நைவ் குழந்தை. அது மற்றவாகிட்ட போய் எல்லாத்தையும் நம்பின்னு இருக்கும், அதை மற்றவாகிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கும். இவாகிட்ட யார் மேலே வந்து இந்த பேரண்ட்ஸுகளுக்கு வந்து சிம்பத்தி நிறைய இருக்கும்னாக்கா அந்த நோஞ்சான் மேலே தான் சிம்பத்தி இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி நோஞ்சானா தன்னை சொல்லிக்கிறார். அதனால நான் கொஞ்சம் ஸ்லோகம் சொன்னாலும் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். பார்த்தேன்னாக்கா துதிக்க சக்தி கொண்டோர், அதாவது அவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நிறைய சக்தி இருக்கிறவா அப்படின்னு சொல்றச்சு அவ வந்து பிரம்மா அவரை பத்தி சொல்றார். பிரம்மா ருத்ரன் அவளை நினைச்சுக்கிறார் அவர். அப்படிப்பட்டவா வந்து பெரும் சக்தி, அவளுடைய பெரிய சக்தி இருக்குங்கிறதுனால அவளுக்கு வந்து உன்னுடைய அனுதாபம் பெறுவதில்லை. அவளுக்கு உன்னுடைய அனுதாபம், உன்னுடைய அனுகிரகம், உன்னுடைய தயா வந்து அவளுக்கு அதனால கிடைக்கிறது இல்லை. ஆனாக்க
துதிக்கும் பெருமுயற்சியால் அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்துக்கிறேனோ இல்லையோ, அது அப்படி பண்றதுனால இந்த மந்த புத்தி உடைய அடியேன் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மந்த புத்தேனே சொல்றாரு அவர். மந்த புத்தி உடைய த டிம் விட்டட் அடியேன் இருக்கேனே, நான் அதனால் உன்னை நான் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறச்சே நான் களைச்சு போயிடுவேன். I'll get tired. அதனால களைத்திடுவேன் விரைவில், ரொம்ப சீக்கிரத்திலே களைச்சு போயிடுவேன். அதனால இந்த முயற்சி, அதனால என்ன ஸ்பெசிஃபிக்கா இட் டசன்ட் ஸ்டேட் இட் எக்ஸ்பிளிசிட்லி. அதனால அதுதான் உனக்கு உன்னுடைய தயைக்கு உன்னுடைய அனுதாபத்துக்கு உகந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். ஆகவே இந்த முயற்சி, இந்த அடியேன் பண்ற முயற்சி, ரொம்ப கஷ்டப்படுற முயற்சி இருக்கு, அந்த எஃபர்ட் இருக்கு, அதுதான் தாமரை கண்ணா அப்படின்னு கூப்பிடுற. தாமரை போன்ற கண்ணுடையவனே, என்னாக்க உன்னுடைய கட்டாட்சம் வேணுங்கிறதுக்காக வேண்டி அந்த கண்ணை அட்ரஸ் பண்றாரு வேற. உன்னுடைய கட்டாட்சம் வேணுங்கிறதுக்காக வேண்டி தாமரை போன்ற கண்களை உடையவனே, நான் இப்படி பண்ற இந்த முயற்சி இந்த மாதிரியான பலவீனனான எனக்குத்தான் அது அப்ரோப்ரியேட். என்னாக்கா அது என்னுடைய இந்த முயற்சியை பார்த்து நீ தயை ஒரு இது வந்துடும், தயா வந்துடும், அது உனக்கு அனுதாபம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால் அந்த விதத்தில் பார்த்தேன்னாக்கா பிட்வீன் பிரம்மா அண்ட் மீ ஐ எம் மச் மோர் லைக்லி டு வின் யுவர் சிம்பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அண்ட் ஃபார் யுவர் அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். பார்க்கலாம் இப்போ. ஸோ துதிக்க சக்தி கொண்டோர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ த கிம்ச அப்படிங்கிற, ஸோ இங்கே பார்த்தேன்னாக்கா கிம்சனா ஃபர்தர் மோர் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஃபர்தர் மோர் ஏஷக ஸ்தோதா, இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றவா அப்படின்னு இந்த பிரம்மா மாதிரி நிறைய சக்தியோட ஸ்தோத்திரம் பண்றவாள சொல்றாவா, அவா சக்தி அதிசயேனர், எக்கச்சக்கமான சக்தி இருக்கிறதுனால ந தே தே உன்னுடைய அனுகம்பியக, உன்னுடைய அனுதாபம் பெற்றவர்களாக ஆக மாட்டார்கள் ந அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவா தங்களுடைய பெரிய சக்தி மஸ்குலர் பவரை காமிச்சு they are not going to win your sympathy அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆனாக்கா அபித்து, ஆனாக்க ஸ்துதி கிருத்தேன, ஒன்று ஸ்தோத்திரம் பண்ற பரிஸ்ரமேன, அப்படி பண்ற பெரிய முயற்சியினால, பரிஸ்ரமேன பெரிய முயற்சியினால என்ன ஆகும்னாக்க விரைவில் நான் என்ன பண்ணுவேன்னாக்க தத்ர அந்த முயற்சியில ஸ்ரமத்து சுலபக மம அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு சுலபத்தில் நான் சிரமம் ஆயிடும், எனக்கு சுலபத்தில் நான் டயர்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்க சொல்ல களைத்திடுவேன் விரைவில் அப்படிங்கிற மாதிரி. அதான் ஸ்ரமக து சுலப மம அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யாரு இந்த மந்த புத்தேகே, ரொம்ப மந்தமான புத்தியுடைய அடியேன் அப்படிங்கிற மாதிரி களைச்சு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதனால இதி உத்தியமாக இந்த முயற்சி இதி ஃபோர் இப்படிப்பட்ட அயம் இந்த முயற்சி உத்தியமாக அது உச்சிதமானது. யாருக்கு? மம எனக்கு உச்சிதமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்ஜ நேத்திர அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்ஜ தாமரை போன்ற நேத்திர கண்களை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால நான் ஒரு வீக்லிங்கிறதுனால நான் பண்ற சின்ன முயற்சியை உனக்கு உன்னுடைய சிம்பத்தி அதை வோக் பண்ணும். அதனால அந்த ஸ்தோத்திரம் பண்ற முயற்சி பிட்வீன் பிரம்மா அண்ட் மீ இட்ஸ் மோர் சூட்டட் ஃபார் மீ, அதனால ஐம் கோயிங் டு டூ இட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அவர். கிம் சைஷ சக்தியதிசயேனயம் நதேன கம்பியம் ஸ்தோதாபிது ஸ்துதி கிருதேன பரிஸ்ரமேண தத்ர ஸ்ரமஸ்து சுலபோ மம மந்த புத்தே ஏத்யுத்யமோயம் உச்சிதோ மம சாப்ஜயநேத்ரம் துதிக்க சக்தி கொண்டோர் பெரும் சக்தியால் உன்னனுதாபம் பெறுவதில்லையாயின் துதிக்கும் பெருமுயற்சியால் மந்த புத்தி உடையேன் களைத்திடுவேன் விரைவில்லாகவே
இம்முயற்சி தாமரை கண்ணாம் உகந்தது பலவீனனுக்கேயம் அப்படிங்கிறார். ஸோ பிரம்மாவோட ஐ மோர் சூட்டட் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வியாக்கியானம் வந்து பார்க்கலாம். அது வந்து என்னன்னாக்கா அவர் ஸ்டார்டட் அவர் ஆரம்பிக்கச்சே என்ன சொன்னார் அவர், நான் வந்து ஐம் அன்ஈக்குவல் டு த டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை வந்து வியாக்கியானத்தில் வந்து நம்மாழ்வாரும் ஒரு இடத்துல சொல்கிறார், அம்மான் அழிப்பிறான் அவன் எவ்விடத்தான் யான் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சுவாமி அந்த அந்த அவன் இருக்கானே, அந்த ஆழிப்பிரான், அந்த திருவாழியை கையில் வச்சுருக்கிற எம்பெருமான் இருக்கானே, அந்த அம்மான் என்னுடைய சுவாமியான எம்பெருமான் இருக்கானே, அவன் எங்கே இருக்கான், நான் எங்கே, அவன் எங்கேயோ போயிட்டான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்வாள் தமிழ். அது மாதிரி அவன் எவ்விடத்தான் யான் யார், அவன் எங்கேயோ இருக்கான், நான் இங்கே இருக்கேன் சுவாமி, வி ஆர் நாட் ஈவன் இன் த சேம் லீக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஆனால் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஆனாக்கா அந்த பாசுரத்தில் வந்து நம்மாழ்வார் என்ன சொல்கிறாருனாக்க, அப்படி இருந்தாலும் வந்து அவனுக்கு அனுகிரகம் கொடுக்கணும் அப்படிங்கிற இது இருந்ததுனாக்கா, எம்மா பாவியர்க்கும் எவ்வளோ மகா பாவம் பண்ணவாளுக்கும் விதி வாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர், அதாவது எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிற பாக்கியம் இருந்ததுனாக்கா அது கிடைச்சிதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கைமா துன்பொழித்தா என்று கைதலை பூசலிட்டு அந்த கஜேந்திரனுடைய கஷ்டத்தை தீர்த்தியே அப்படின்னு தலைமையில கை வச்சுட்டு எல்லாரும் சொல்கிறாளேங்கிறதுக்காண்டி நான் சும்மா ஃபேக்காக ஏதோ சொன்னேன். ஆனால் சொன்னதில் சுவாமி எனக்கு அவன் மேலே நிஜமாவே அன்பு வந்துடுத்து, மெய்மாலாய் ஒழிந்தேன், நிஜமாவே எனக்கு அவன் மேலே அன்பு வந்துடுத்து, எம்பிரானும் என் மேலானே, அது பிகே மியூச்சுவல், அவனுக்கும் என் மேலே நிறைய அன்பு வந்துடுத்து அப்படிங்கிறார். இதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் யாருங்கிற அதே ஸ்டேட்டில் தான் இவரும் இருந்தார். ஆனால் இவர் வந்து இஸ் ஓவர் கம் தேட் அப்படிங்கிற மாதிரி. மந்த புத்தேங்கிறது வந்து நைச்சியானுசந்தானம் பண்ணிக்கிறார். டிம்விட்டட் மீ அப்படிங்கிற மாதிரி, நீச்சனே நிறைவொன்றும் இல்லைன்னு ஸ்ரீ நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி அது. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னாக்கா, நைச்சியானுசந்தானம்ங்கிறது எல்லாருக்கிட்டையும் யூஸ் பண்ணாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் வியாக்கியானத்தில். நைச்சியானுசந்தானத்தை யார் அப்ரிஷியேட் பண்ணுவான்னாக்கா, நல்லவா வந்து அப்ரிஷியேட் பண்ணுவா. ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து யார்கிட்ட நைச்சியானுசந்தானம் யூஸ் பண்ணலாம்னாக்கா, சரி மற்ற அடியவர்கள்ட்ட யூஸ் பண்ணலாம், அல்லது எம்பெருமான்கிட்ட யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அது வந்து that will be appreciated அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூஸ் நைச்சியானுசந்தானம் வித் குட் பீப்புள். ஆனால் துஷ்டர்கள்ட்ட விட்டு போய் நைச்சியானுசந்தானம் பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப ஒரு நீச்சன் அப்படின்னு சொன்னாக்கா, ஆமாம் நானும் அதான் நினச்சிட்டு இருக்கேன், ஸோ யூ அண்ட் ஐ அது அக்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவான் நம்மளை. அதனால் அவாகிட்ட போய் நைச்சியானுசந்தானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஹனுமான் வந்து லங்கைக்கு போயிருக்கச்சே சீதாதேவி கிட்ட பேசுறச்சே தன்னை ரொம்ப தாழ்த்தி பேசுகிறான். ஆனால் வந்து அதில் பின்னாடி வந்து லங்கைக்கு தீ வச்சு அந்த மாதிரி எல்லாரையோட அவன் ப்ரொவோக் பண்ணி ட்ரை பண்ணுறச்சே அவன் வந்து ராட்சசர்கள்ட்ட சொல்கிறான், ராட்சசர்கள்ட்ட என்ன நான் வந்து 1000 ராவணர்களுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். ஸோ அங்கே வந்து நைச்சியானுசந்தானம் பண்ணிக்கிறது இல்லை, அங்கே வந்து நான் வந்து ராவணனை விட வசந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆனால் சீதாதேவி கிட்ட சொல்கிறச்சே இந்த வானரங்கள்லேயே நான் தான் ஒர்ஸ்ட் வானரம், நான் தான் அந்த லீஸ்ட் கேப்பபிள் வானரம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சொல்கிறார் பாருங்கோ. அமங் த வானராஸ். இது வந்து ஹனுமான் வந்து சீதாதேவியை விட்டு கிளம்புறச்சே, அதாவது லங்கையை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, திரும்பி ஸ்ரீராமன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறார், சீதாதேவி கவலைப்படாத, ராமன் வந்து பராக்கிரமசாலி, லக்ஷ்மணனும் பராக்கிரமசாலி, அது மாத்திரம் இல்லை அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த பெரிய வானர சைன்யம் இருக்குது, அந்த வானர வீரர்கள் எப்படி நீ என்னை பார்த்துருக்கியே, நான் வந்து அந்த லீஸ்ட் ஆஃப் தம் அப்படிங்கிற சொல்கிறார் அவர். ஸோ அதனால் அங்கே இருக்காளே, இந்த கரைக்கு அந்த பக்கம் இருக்காளே, அவள் வந்து most of them are superior to me and some are equal to me and no one in the vicinity of Sugriva, no one in Sugriva's Sannidhi is inferior to me. அதை பார்த்து வச்சுக்கோனே. ஸோ எல்லாத்தையும் விட ரொம்ப வந்து வீக்காக இருக்கிற நான் தான் வந்து நானே வந்து இந்த சமுத்திரத்தை தாண்டி முன்னாடி வந்து நிற்கிறேனே, அப்போ வந்து அங்கே இருக்காளே அது மோர் கேப்பபிள் வானரம், அவளுடைய திறமை பற்றி நான் சொல்கிறது அவசியமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, சீதாதேவி யாருக்கு திறமை ஜாஸ்தியாக இருக்கோ அவளை வந்து எடுபடி வேலைக்கு அனுப்ப மாட்டா. ஆனால் இந்த என்ன வந்து இந்த எடுபடி வேலைக்கு அனுப்பிச்சிருக்காளோ இல்லையோ, அதனால் உனக்கு தெரியுது இல்லையா, நான் தான் எல்லாத்தையும் அங்கே உள்ள வானரங்களை விட எல்லாரையும் விட மட்டமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ரொம்ப ரொம்ப அழகானது. எடுபடி வேலைக்கு வந்து யாருக்கு வந்து இது ரொம்ப அல்பமான விஷயங்கள் பண்ண முடியுமோ, அவள்னா அந்த கடைக்கு போய் ஒரு தேங்காய் வாங்கிடுவோம் அந்த மாதிரி சொல்லுவோமோ இல்லையோ, அந்த மாதிரி என்ன வேலையை எனக்கு கொடுத்துருக்கா அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மத்விசேஷ்டாஹ துல்யாஷ, என்னை விட சுப்பீரியராகவோ அல்லது எனக்கு ஈக்குவலாகவோ இருக்கிற சந்தி தத்ர வனௌகசக, அங்கே இருக்கிற வானரங்கள்லாம் அந்த மாதிரியான வாவா. மத்த பிரத்யவர கஷ்யன், என்னை விட இன்ஃபீரியராக இருக்கிறவா வந்து கஷ்யன் நாஸ்தி, ஒத்துருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி.
கஷ்டின்னாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ. சுக்ரீவனுடைய சந்நிதியில என்னை விட இன்ஃபீரியராக இருக்கிற வானரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அகம் தாவதிக பிராப்தம், அப்படிப்பட்ட நானே இங்க வந்து இங்க இருக்கேனே, முன்னாடி இருக்கேனே, சமுத்திரத்தை தாண்டி வந்து இங்க இருக்கேனே. கிம் புனஸ்தே மகாபலா, அப்படி நான் ரொம்ப மட்டமான நானே இந்த சமுத்திரத்தை தாண்டி இங்க வந்திருக்கேனே, அந்த மகாபலசாலிகளான அங்க இருக்கிற வானரங்களை பத்தி சொல்ல வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்புறம் சொல்றார், நஹி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே. நஹி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே, அதாவது அனுப்ப மாட்டா, அதாவது திறமசாலிகளை அனுப்ப மாட்டா, இந்த மாதிரி வீக்லிங்ஸை தான் அனுப்புவா அப்படின்னு சொல்ற. நஹி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே, இந்த பிரகிருஷ்டா அந்த திறமைசாலிகளை வந்து பிரேஷ்யந்தே பண்ண மாட்டா, அனுப்ப மாட்டா. பிரேஷ்யந்தே ஹி இதர ஜனா, இதர ஜனங்கள், நாட் தி சுப்பீரியர் ஒன்ஸ், இந்த இதர ஜனங்களான என்ன மாதிரியான ஆட்களை தான் அனுப்புவா. அதை வச்சுட்டே தெரியுது இல்லையா, நான் தான் வந்து வானரங்கள்லேயே மட்டமானவன், மற்றவா எல்லாரும் என்னை விட பெரியவா, என்னை விட சக்தி ஜாஸ்தியானவா அப்படிங்கிற மாதிரி அப்படி சொன்ன அந்த நைச்சானுசந்தானம் பண்ண அது ஹனுமான் வந்து ராட்சசர்கள்ட்ட லங்கையெல்லாம் எரிச்சுறாங்களே, லங்கை தும்சம் பண்றானே, அப்போ என்ன சொல்றான்னாக்க 1000 even 1000 Ravanas will not match me, you can strike with thousands of rocks and trees in battle அப்படிங்கிறார். நராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் ஷீலாபிஸ்து பிரஹரதயம் பாதபைஷ சஹஸ்ரம் அப்படின்னு சொல்றார். எதுக்காக வேண்டிய சொல்றாருனாக்கா, இந்த ஆளவந்தார் வந்து இதுல நைச்சானுசந்தானம் காமிக்கிறார். ஆனா ஆளவந்தார் தன்னுடைய ரியல் லைஃப்ல when he was challenged to a debate by a certain person called ஆக்கியாழ்வான்னு, இந்த சோழ ராஜாவோட சபையில ஒரு கர்வம் பிடிச்ச மமகாரம் அகங்காரம் பிடிச்ச ஒரு அந்த குரு ஒருத்தன் ஆக்கியாழ்வான் அப்படிங்கிறவன் வந்து இவன் ஒரு வேற டிபேட்க்கு சேலஞ்ச் பண்றச்சே, அப்போ வந்து இவர் ஆளவந்தார் வந்து ஸ்போக் ஹைலி ஆஃப் ஹிம்செல்ஃப் டு ஆக்கியாழ்வான்னு. ஏன்னா அவனும் ஒரு துஷ்டன், அவங்ககிட்ட போய் நைச்சானுசந்தானம் பண்ணாங்க, ஆமாம் வாஸ்தவம் நானும் அதானே சொல்றேன், ஸோ நீ தோத்துட்ட தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவானோ இல்லையோ. அதனால அங்க வந்து நைச்சானுசந்தானம் இஸ் நாட் டு பி யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ தட்ஸ் சம்திங் நியூ. அது ஸோ இங்க யூஸ் பண்ணலாம், அங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த திருச்சந்த விருத்தத்திலையும் வந்து இருக்குவாய் முனிக்கணங்கள் ஏத்த நானும் ஏத்தினேன் அப்படிங்கிற மாதிரி திருமழிசை ஆழ்வார் சொல்றார். இந்த இருக்குவாய்னாக்கா இந்த ரிக்வேதத்தை வாய் சொல்ற இந்த வாய்களை உடைய முனிகணங்கள், the groups of rishis, groups of முனிவர்கள், சேஜஸ் வந்து அவா வந்து எம்பெருமான பிரைஸ் பண்ணா அதை பார்த்துட்டு நானும் ஏத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நானும் அதை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆள வந்தாலும் சொல்றாரு, இந்த பிரம்மா வந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கான், அது மாதிரி நானும் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திஸ் லாஸ்ட் ஸ்லோகம் ஃபார் டுடே. இதில் வந்து பார்க்கலாம். அதில் வந்து ஸோ இப்போ வந்து இவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ வந்து நான் ஆக்சுவல் ஸ்தோத்திரம் பிகின்ஸ், எம்பெருமானுடைய ரொம்ப அழகான ஸ்தோத்திரம் வந்து பிகின்ஸ். இதுலேருந்து எம்பெருமானுடைய குளோரியை சொல்ல ஆரம்பிப்பார். அதாவது என்ன சொல்றாருனாக்கா, சுவாமி தேவரீர் கட்டாட்சிக்கவில்லை எனில், நீர் வந்து இந்த உலகத்தை நீர் கட்டாட்சிக்காம இருந்திருந்தீர்னாக்க உலகங்கள் வந்து இருப்பதே இயலாதே. the worlds won't even exist சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பிரபுவே ஓ லார்ட் அப்படிங்கிற மாதிரி, they won't even exist to begin with. அதுக்கப்புறம் தானே இந்த இயங்குவது எப்படி? ஸோ how can they operate, how can they flourish, which they are doing அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். they are not only existing, they are operating, they are flourishing அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எல்லாமே it's because of you. நீ உன்னுடைய கட்டாட்சம் இல்லைன்னா they won't even exist in the first place. அதனால there's no question of their operating, there's no question of their flourishing அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி அந்த மாதிரி இயங்க வைக்கிறது, அதை வந்து ஃப்ளரிஷ் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் இருக்கே, அது வந்து எவ்வளவு உன்னுடைய கருணையை காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதான் சொல்றார்.
உயிர்களிடத்த இந்த ஜீவாத்மாக்கள் கிட்ட அல்ல ஜந்துக்கள் கிட்ட இயல்பாகவே நேச்சுரலியே உனக்கு வந்து இது இருக்கு, ஒரு அன்பு இருக்கு, ஒரு அனுதாபம் இருக்கு, தயை இருக்கு, இயல்பாகவே இறங்கும் உம்மிடம், அவகிட்ட தயை காமிக்கிற அந்த குணம் இருக்கு உங்ககிட்ட சுவாமின். இப்படிப்பட்ட உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறதுல எனக்கு என்ன தெரியுதுனாக்க இந்த ஆஸ்ரித வாத்சல்யம் இருக்கிறது வந்து ஆச்சரியமே இல்லை. உம்மகிட்ட ஆஸ்ரித வாத்சல்யம் இருக்கு. ஆஸ்ரிதனாக்கா உம்மை அடைந்தவர்கள், உம்மகிட்ட சரணாகதி பண்ணவா, அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்காளே அவளுக்கிட்ட வாத்சல்யம்னாக்கா அன்புன்னு பேர், லிட்ரலி லவ்னு வச்சுக்கலாம். அல்லது இன் ரியாலிட்டி ஒரு தாய் பசு வந்து தன்னுடைய கன்றுக்குட்டி இருக்கே இந்த கேஃப், அதுக்கிட்ட எவ்வளவு அன்பு வச்சுன்னு இருக்கு. தட்ஸ் வாட் ஆக்சுவலி வாத்சல்யம் மீன்ஸ். அந்த மாதிரியான ஒரு அன்பு இருக்கே, அந்த அப்படிப்பட்ட அன்பை வந்து எம்பெருமான் ஆசிரியர்கள் மேல வச்சுப்பான். அதுதான் ஆசிரித வாத்சல்யம்னு பேரு. இங்க வந்து ஆசிரித வத்சலத்துவம்னு சொல்றா. ஆசிரித வாத்சல்யம் ஆசிரித வத்சலத்துவம் அது கிட்டத்தட்ட சிமிலர். அப்படி இருக்கிறது வந்து ஆச்சரியமே இல்லை சுவாமின்னு எம்பெருமானுடைய இதை சொல்றார். ஸோ வேர்ல்ட்ஸ் வந்து இந்த நீதான் ஜெகத்காரணம், உலகத்துக்கே ஜெகத்காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாத்திரம் இல்ல, நியந்திரத்துவம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எல்லாத்தையுமே உன்னுடைய உன்னுடைய இதுல வந்து உன் கீழே ஆப்ரேட் பண்ண வைக்கிறதும் நீதான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார் அவர். ஸோ the worlds exist and flourish because of you and your benevolence and ஆஸ்ரித வாத்சல்யம் are extraordinary அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்ன அர்த்தம் பார்க்கலாம். ஸோ ந அவேக்ஷசே யதி இஃப் ந அவேக்ஷசே நீர் அதை கட்டாட்சிக்கலனாக்க, ஸோ யதி இஃப் நீர் கட்டாட்சிக்கலனாக்க இந்த ததக தென் இந்த புவனானி அமூனி இந்த புவனானி இந்த உலகங்கள் நீர் கட்டாட்சிக்கலனாக்க தென் அமூனி இந்த புவனானி உலகங்கள்லாம் இருக்கே, தே வில் பி தே வில் பி இன்கேப்பபிள். எதுக்கு இன்கேப்பபிள்னாக்க ஓ பிரபோன்னு கூப்பிட்டு சொல்றார். எதுக்கு இன்கேப்பபிள்னாக்க பவித்தும் ஈவன் டு எக்ஸிஸ்ட் தே வில் பி இன்கேப்பபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படி இஃப் தே கெனாட் ஈவன் எக்ஸிஸ்ட் குதக பிரவருத்திஹி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எப்படி அதுகள் இஃப் தே டோன்ட் ஈவன் எக்ஸிஸ்ட் எப்படி அதுகள் இயங்க முடியும் அல்லது எப்படி அதுகள் ஃப்ளரிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். குதக பிரவருத்திஹி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் வந்து என்ன சொல்றார், சர்வ ஜந்தோகோ எல்லா ஜந்துக்கள் கிட்டையும் எல்லார்கிட்டையும் நிசர்க சுஹ்ருதி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சுஹ்ருதினாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பெனவலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். உமக்கிட்ட வந்து சர்வ ஜந்தோகோ எல்லா ஜந்துக்கள் கிட்டையும் உமக்கு வந்து பெனவலன்ஸ் இருக்கு, அன்பு இருக்கு, சுஹ்ருதி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அது வந்து எப்படி நிசர்க சுஹ்ருதி அப்படிங்கிறார். நிசர்கனாக்க என்ன, நிசர்கனாக்க இயல்பாகவே தோன்றினது அப்படிங்கிற மாதிரி. அவர் எம்பெருமான் வந்து ஹவு டு புக்ஸ் படிச்சு அதுலேருந்து சரி இந்த மாதிரியான இது சுஹ்ருதி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் போல் இருக்கு அப்படின்னு கற்றுக்கல. அவருடைய நேச்சுரல் குணமே அதில் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி சர்வஜந்தோகோ நிசர்க சுஹ்ருதி எல்லா ஜந்துக்கள்கிட்டையும் இயல்பாகவே உள்ள அந்த இது இருக்கே, இறங்குகின்ற அந்த பெனவலன்ஸ் இருக்கே, எல்லார்கிட்டையும் ஒரு தயை காண்பிக்கிற ஒரு கருணையை காமிக்கிற இது இருக்கே, அப்படிப்பட்ட துவயி உம்மிடம் உம்மகிட்ட வந்து அதை சுவாமின்னு கூட்டுகிறார். ந சித்திரம், இது ஆச்சரியமே இல்லை. சித்திரம்னா ஆச்சரியம், ந சித்திரம் ஆச்சரியமே இல்லை. என்னது ஆச்சரியம் இல்லைன்னாக்கா இந்த ஆஸ்ரித வத்சலத்துவம், ஆஸ்ரித வத்சலத்துவம், இந்த ஆஸ்ரித வத்சலத்துவம் இருக்கே அது வந்து ஆச்சரியமே இல்லை. நீ தான் உலகத்தை கிரியேட் பண்ணேர். அப்படி இது நீ உம்முடைய கருணை இல்லைனாக்கா, உம்முடைய கட்டாட்சம் இல்லைனாக்கா நடந்திருக்காது. அது இருந்தனால தான் உலகம் கிரியேட் ஆச்சு. அதனால தான் உலகம் உன்னால தான் இயங்குகின்றது, உன்னால தான் அது ஃப்ளரிஷ் ஆறுது. அப்படிப்பட்ட அதுவே உன்னுடைய கருணையை காமிக்கிறது. இதெல்லாம் பார்க்கறச்சே சுவாமி எனக்கு என்ன தெரியுதுனாக்க உமக்கு இருந்து எல்லா ஜந்துக்கள்கிட்டையும் உமக்கு நேச்சுரலாகவே ஒரு பெனவலன்ஸ், ஒரு சுஹ்ருதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, லவ் இருக்குங்கிறது தெரியுது. அதனால ஆஸ்ரித வாத்சல்யம் இருக்கிறதுங்கிறது, வத்சலத்துவம் இருக்கிறதுங்கிறது அதுல ஆச்சரியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நாவேக்ஷசே யதி ததோகம் புவனான்யமோஹுனியம் நாலம் பிரபோ பவித்துமேவ குதः பிரவ்ருத்தி ஏவம் நிசர்கய சுஹ்ருதியம் त्वयि सर्वजन्तो स्वाहा
ஸ்வாமின்ன சித்திரமிதம் ஆஸ்ரிதவத்சலத்வம் தேவரீர் கடாட்சிக்கம் இல்லையெனில் உலகங்கள் இருப்பதே இயலாதே பிரபோ பின் இயங்குவது எப்படி உயிர்களிடம் இயல்பாகவே இறங்கும் உம்மிடம் சுவாமில் ஆசிரித வாத்சல்யம் இருப்பது ஆச்சரியம் அன்று. ரொம்ப அழகான ஸ்லோகம். இதில் தான் எம்பெருமானப்படிய குளோரியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். உலகத்தை கிரியேட் பண்ணவன், உலகத்தை இயங்க வைக்கிறவன், உலகத்தில் எல்லார் மேலேயும் நேச்சுரலி ஒரு அக்கரிங் அந்த பெனவலன்ஸ் இருக்குது, இந்த ஆஸ்ரித வத்சலத்துவம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான குணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ ஜகத் காரணத்துவம் நியந்திரத்துவம் வந்து செலிப்ரேட்டட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது வந்து பார்த்தேன்னாக்கா வந்து எப்படி வந்து எம்பெருமான் வந்து எஸ் நவ் ஸ்டியர்ட் ஸ்ரீ ஆள வந்தா டுவர்ட் பிரைசிங் ஹிம் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்தாய் சினப்போர் நான்முகன் திருவந்தாதியில் இது வந்து திருமழிசை ஆழ்வார் வந்து கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுனனை வந்து இந்த மாதிரி போர் செய்யறதுக்கு கௌரவாரோட சண்டை போடுறதுக்கு வந்து அவர் ரெடி பண்ணி விட்டானோ இல்லையா, அவர் மைண்டை சேஞ்ச் பண்ணி புகழ்ந்தாய் சினப்போர் சுவேதனை, சுவேதன்னு சொல்றது ஸ்வேத வெள்ளை குதிரை பூட்டுண்ட அந்த அர்ஜுனனை சொல்றது. அது புகழ்ந்து அவனை சினப்போர் ரொம்ப கோபமான பேட்டில் பண்ண வச்சானவன் சேனாபதியாக கண்ணன் இருந்தான். சேனாபதியாகனாக்கா இந்த சாரதியாக இருந்து அவள் பாண்டவாஸ்க்கு வந்து லீட் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அர்ஜுனனை வந்து சுவேதனை மனப்போர் முடிக்கும் வகை. அவன் வந்து மனப்போர்னாக்க மனசால சங்கல்பிச்சுன்னு இருக்கான். எப்படியாவது இந்த திரௌபதி வந்து தன்னுடைய முடிய வந்து தலை வாரிக்கிறதுக்கு, அதுவும் துஷாசனனுடைய ரத்தத்தை யூஸ் பண்ணி முடிய வாரிப்பேன் அப்படின்னு அது வரைக்கும் முடிய வாரிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணாலோ இல்லையோ அந்த திரௌபதி, அந்த சபதத்தை நிறைவேற்றுவேன்னு மனசால சங்கல்பம் பண்ணிட்டானா, அதுதான் சொல்ற மனப்போர் அப்படின்னு. அப்படி முடிக்கும் வகை அந்த மாதிரி அதை அந்த வெற்றிகரமாக அதை முடிக்கிற மாதிரி எம்பெருமானான கண்ணன் ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிறத இது திருமழிசை ஆழ்வார் சொல்றார். அதே மாதிரி அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆள வந்தாரைக்கும் இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல திருப்பி விட்டு இந்த மாதிரி பிரைஸ் பண்ண ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஜெகத் காரணத்துவம் அது வந்து சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்றது, அவனை தவிர ஒண்ணுமே இல்லாத காலத்துல வந்து அவன் வந்து ஹி தாட் சங்கல்பிச்சான். என்ன சங்கல்பிச்சான்? மே ஐ பிகம் மெனி அப்படின்னு சொல்லி தஸ் ஹி கிரியேட்டட். அக்னியை கிரியேட் பண்ணான். அக்னியிலேருந்து ஜலம் வந்தது, அப்படின்னு பஞ்சபூதங்கள்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி தத்தேஜஸ் சுஜத அது அக்னியை கிரியேட் பண்ணான் அப்படிங்கிறத சொல்றது. அது அவன் தான் கிரியேட் பண்ணான்ங்கிறத சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்றது. அதே ஐத்தரேய உபநிஷத்துலையும் சொல்றது சஈக்ஷதலோகான் ஸ்ருஜாயிதி லோகங்களை கிரியேட் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அது அதே மாதிரி அது அவன் வந்து எம்பெருமான் வந்து சங்கல்பத்தாலேயே கிரியேட் பண்ணான். அது எப்படின்னாக்க பீமனும் நளனும் வந்து பீமன் மகாபாரதத்தில் உள்ள பீமனும் அதே மாதிரி நள தமயந்தியில் உள்ள நளனும் வந்து அவளுக்கு இந்த மடப்புளி வேலைகள் ரொம்ப நன்னா பண்ணுவா, அவள் தளிய நன்னா பண்ணுவா. அதனால் ஆனால் அவன் நிறைய வேலைகளை சங்கல்பத்தாலே பண்ணுவாளாம். அவன் மடப்புளிகளை போய் இந்த புளியோதரை நன்றாக அமையட்டும் அப்படின்னு சங்கல்பிப்பாளாம். உடனே புளியோதரைக்கு வாசனை வந்துருமா. அது மாதிரி ஸோ அவளுக்கே இந்த மாதிரி சங்கல்பத்தால் வேலை பண்ண முடியும்னாக்கா எம்பெருமானுக்கு வந்து சங்கல்பத்தால் வேலை பண்ணுறது கஷ்டமா, அவனுக்கு நீட்ஸ் நோ அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சுக்ரீவன் வந்து லக்ஷ்மணன் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறான் ஃபார் இஸ் இன்ஆக்ஷன். ஏன்னா அந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நான் சீதையை தேடுறதுக்கு வானரங்களை அனுப்புகிறேன்னு சொன்னவன் வந்து அதுக்கப்புறமும் கூட தண்ணி போட்டுன்னு இருந்தான். டாஸ்மாக் கடை எங்கே இருக்குன்னு பார்த்துன்னு அலைஞ்சுட்டு இருந்தான். ஸோ அதுக்கு லக்ஷ்மணன் கோபம் வந்துருத்து. அவனுக்கு லக்ஷ்மணன் போய் பார்க்குறான். அப்போ வந்து சுக்ரீவா கம்ஸ் டு ஹிஸ் சென்சஸ், ஹி அப்பாலஜைசஸ். அப்போ வந்து சொல்கிறச்சே என்ன சொல்கிறான், அந்த ராமன் இருக்கானே அவனுக்கு அவன் he shattered 7 huge trees, he shattered a mountain and the earth with a single arrow.
அப்படிப்பட்டவனுக்கு இது இட் டசன்ட் நீட் எனி அசிஸ்டன்ஸ் at all. இருந்தாலும் நான் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அது சகாய கிருத்தியம் கிம் தஸ்ய, சகாயமே வேண்டாமே அவனுக்கு, என்ன வேணுமான்னு. ஏன சப்தமஹாத்ருமாக, 7 பெரிய மரங்களையும் சரி, சைலவசுதா ஜைவ, மலையும் சரி பூமியும் பிளக்கிற மாதிரி பானம் விட்டானே. பாணே நைகேனதாரிதா, அதனால் அவனுக்கு வந்து அசிஸ்டன்ஸே வேண்டாம், அவன் தன் சங்கல்பத்தாலேயே கிரியேட் பண்ணுறான். அவன் அப்படிப்பட்டது ஜெகத் காரணத்துவம் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் கேம் ஃப்ரம் ஹிம், இந்த முண்டக்க உபனிஷத்துலேயும் அவன் தான் கிரியேட் பண்ணாங்க. இதுக்காண்டி இவ்வளவு இதுகள் வந்து கோட்ஸ் கொடுக்குறான்னாக்க வியாக்கியானத்தில் சுவாமி தேசிகன் வந்து அவருடைய இந்த ஸ்தோத்திர ரத்னம் பாஷ்யம் அவர் பண்ணியிருக்கார். அவர் அதுலேருந்து தான் அந்த ஸ்ரீவத் சாங்காச்சாரியார் அதை ஒரு ஒரிஜினலாக யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து வர நிறைய இந்த பிரமாணங்களை டிரான்ஸ்மிட் பண்ணுறார் தன்னுடைய உரையில் வந்து. ஸோ அதிலலாம் எல்லாம் சொல்லியிருக்கார் அவர். ஸோ யூ கேன் சி தட் சுவாமி தேசிகன் வந்து அவருடைய பாயிண்ட் என்னன்னாக்க, சும்மா இவர் வந்து ஆள வந்தார் வந்து அவர் தானாக ஒரு விஷயத்த ரேண்டமாக அவர் கிரியேட் பண்ணி சொல்லலை. அவர் பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி, அடியன் ஆல்ரெடி மென்ஷன் தட் சுவாமி தேசிகன் கோட் சம்திங் லைக் 800 பிராமணம்ஸ் ஆர் சோ இன் கிவிங் பாஷ்யம் டு த 65 ஸ்லோகம்ஸ் ஆஃப் ஸ்தோத்ர ரத்னம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் அந்த மாதிரி கொடுத்த பிரமாணங்கள்ல நிறைய இதுகளை சொல்றாரு அவர். எஸ்பெஷலி இந்த சம்ஸ்கிருதத்தில் வர்ற பிரமாணங்கள் அதுகள்லாம் வந்து சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்துலேருந்து வர்றது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும் நீங்கள். அதில் சொல்கிறார், வேர்ல்ட்ஸ் கேம் ஃப்ரம் ஹிம், எம்பெருமான்கிட்டேருந்து தான் உலகங்கள் வந்ததுங்கிறது. எப்படி வந்தது தெரியுமா? ஒரு சிலந்தி பூச்சி ஸ்பைடர்கிட்டேருந்து எப்படி அந்த வெப்போடைய அந்த மெட்டீரியல் உருவாகிறதோ அது மாதிரி, எப்படி ஏர்த்லேருந்து பிளான்ட்ஸ்கள் உருவாகிறதோ, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது திடீர்னு பிளான்ட்ஸ் வருதோ இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி எப்படி நம்முடைய உடம்புலேருந்து சரீரத்துலேருந்து திடீர்னு முடி வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் தலைக்கு மொட்டை அடிச்சுட்டேன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு திடீர்னு முடி வந்துடுறதோ இல்லையோ, எங்கேருந்து வந்துடுறது, அது மாதிரி எம்பெருமான்கிட்டேருந்து விஷயங்கள் வருது. அதுதான் அந்த உலகங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இந்த முண்டக உபனிஷத் ஸ்லோகம். அது யதோ யதோர்ணநாபிஹி ஸ்ருஜதே கிருஹ்ணிதே ச, எப்படி அதனுடைய நாபிலேருந்து இந்த உண்டாகி திரும்பி வருதோ, அந்த ஸ்பைடருடைய நாபிலேருந்து வருதோ அது வந்து அது மாதிரி. யதா பிருத்திவ்யாம் ஓஷத்ய சம்பவந்தி, எப்படி பூமியிலேருந்து ஔஷதங்கள் மெடிசினல் ஹெர்ப்ஸ்லாம் ஸ்ப்ரவுட் ஆகி வருதோ அது மாதிரி. யதா சதஹ புருஷாத் கேஷ லோமானி, புருஷர்கிட்டேருந்து கேசங்கள் எப்படி வெளியில் வருதோ அது மாதிரி. ததாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம், அது மாதிரி எம்பெருமான்கிட்டேருந்து விஸ்வம்னு சொல்லப்படுற உலகம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த பிரவருத்தின்னு சொல்கிறாள், இந்த பிரவருத்திங்கிறது வந்து இந்த உலகங்களை இயங்கிறது அப்படிங்கிற மாதிரி. அந்த உலகம், இந்த ஆப்ரேஷன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், இந்த ஃப்ளரிஷிங் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் வச்சுக்கலாம். அதை வந்து எப்படி சொல்கிறானாக்கா, இந்த தைத்திரிய உபனிஷத்தில் சொல்கிறது, இந்த எம்பெருமான்னு ஒருத்தன் வந்து ஆகாசத்தில் இல்லைன்னாக்க எப்படி உலகம் இயங்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிச்சு. ஹூ கேன் டூ திங்ஸ் தட் ஆர் டூபிள் வித் அபான வாயு அப்படிங்கிற மாதிரி. யோகா சாஸ்திரத்தில் பார்த்தேன்னாக்கா இந்த வாயு அந்த வாயுன்னு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாயுக்கள் சொல்கிறது, அபான வாயு பிராணவாயு அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது இந்த மாதிரி எம்பெருமான்னு அந்த பிளிஸ் ஆனந்தம் வந்து ஆகாசத்தில் இல்லைன்னாக்க who can do things that are doable with அபானவாயு, who can do things that are doable with பிராணவாயு அப்படிங்கிற மாதிரி அது ஸ்லோகம் ஒன்று வருது. கோஹே வான்யாத் க பிராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத், இல்லைன்னாக்கா இந்த ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி. அதாவது எம்பெருமான் இல்லைனாக்கா ஒன்றும் இயங்காது அப்படிங்கிற அர்த்தத்தில். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் சிருஷ்டி பண்ணுறதும் சரி, நிலை பெறுத்தலும் இந்த ஸ்திதி இந்த பிரவருத்தி அதெல்லாம் பண்ண வைக்கிறதும் அவன் தான். நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடைய ஆரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களேன்னு கம்பன் வந்து தன்னுடைய கடவுள் வாழ்த்துல சொல்கிறானோ அது வந்து. அதே மாதிரி நம்ம வைகுண்ட கத்தியத்தில் பார்த்துருக்கோம், அதே மாதிரி ஸ்ரீரங்க கத்தியத்திலையும் பார்த்துருக்கோம். ஸ்வாஹதீன த்ரிவித சேதனா சேதன, அதில் வந்து சொல்கிறாரோ இல்லையோ, ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம், ஸ்வரூபம் ஸ்திதி
பிரவருத்தி இது எல்லாமே அவனால் தான் நடக்கிறது, அவனுக்கு அதீனமாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. இங்க பிரவருத்தி அப்படிங்கிற மாதிரி குதக் பிரவருத்தி, அவன் இல்லாட்டாக பிரவருத்தி எங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்த நிசர்க சுகிருதி, அதாவது அவனுக்கு இயல்பாகவே இந்த நண்பன் குணம் இருக்கு, பெனவலன்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத வந்து அதில் வந்து ஸ்வேத அஸ்வதார உபனிஷத்துல வந்து சொல்றது. சர்வேஸ்ய சரணம் சுஹ்யம் சுஹ்ருது, எல்லாத்துக்குமே அவன் வந்து சரணம், ரெஃப்யூஜ் அவன், எல்லாத்துக்குமே அவன் ஃப்ரெண்ட் அவன் அப்படிங்கிறத சொல்றது. பகவத்கீதையிலும் சொல்றாரோ இல்லையா, என்னுடைய அடியார்களுக்கு வந்து தெரியும் அது வந்து, அதாவது நான் தான் வந்து இந்த யஜ்ஞங்களுக்கும் சரி தபஸுகளுக்கும் சரி அதெல்லாம் அனுபவிக்கிறவன், என்ஜாயர் வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரன் நான்கிறத. அது மாத்திரம் இல்லை, சுஹ்ருதம் சர்வபூதானாம், எல்லா ஜந்துக்கள்கிட்டையும் நான் நண்பனாக இருப்பேன், அன்பு காமிச்சுருப்பேன் அப்படிங்கிறத ஞாத்வா, அது அப்படி மாம் சாந்தி முச்சதி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதை தெரிஞ்சுட்டு என்னுடைய அடியார்கள் வந்து they have that peace of mind அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இதை பார்த்தேன்னாக்க எம்பெருமான் வந்து அவனுடைய இந்த இதில் போட்டிருக்கோம் இல்லையோ, அதாவது நிசர்க சுகிருதி அப்படிங்கிற மாதிரி இயல்பாகவே நண்பனாக இருக்கிறவன் அவன் அப்படிங்கிறது. அது வந்து இப்படி உலகத்தில் நமக்கு ஏற்கனவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளே சுவாமி, அவளாம் நண்பர்கள் இல்லையா அப்படின்னாக்க எம்பெருமான் இஸ் ஒன்லி ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பஜகோவிந்தத்தில் பார்க்குற இல்லையோ, நமக்கு பைசா சம்பாதிக்கிற சக்தி இருக்கிற வரைக்கும், நம்மளால மற்றவாளுக்கு உபயோகம் இருக்கும் அப்படிங்கிற நிலை இருக்கிற வரைக்கும், நிஜய பரிவாரோரக்தகம், மனுஷாலெல்லாம் தாங்களும் தங்களுடைய பரிவாரங்களுமாக சேர்ந்து நம்மளை சுற்றி வர இருப்பா, நம்மகிட்டேருந்து பிரயோஜனங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனாக்க பஷாத் ஜீவதி ஜரதே, எப்போ நம்ம உடம்பு வந்து வயசாகி தள்ளாமை வருதோ அப்போ வந்து நம்மளால மற்றவாளுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்க போறதில்லை அப்படிங்கிற சமயம் வரைச்சே வாகர்த்தாம் கோபினய பிரச்சதிகே, நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசுறது கூட மனுஷா இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இட் சீம்ஸ் லைக் அ சினிக்கல் திங் டு சே, பட் சினிக்கல் another meaning for cynical is realistic அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து இட் இஸ் ஆல்சோ ட்ரூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால ட்ரூ ஃப்ரெண்டுங்கிறது எம்பெருமான் தான், அந்த உலகத்தில் உள்ளவா ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிறது வந்து திருவாய்மொழியிலும் ரொம்ப அழகாக சொல்றார். இந்த 9:1 அப்படிங்கிற பதிகம் இருக்கு பாருங்க, அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்றார் அவர். துணையும் சார்வும் ஆகுவார் போல் சுற்றத்தவர் பிறரும், நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து துணையும், நமக்கு துணையாக இருப்பாவா, சார்பு நம்ம வந்து சார்பாக இப்போ நம்ம அவா மேலே லீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாவா. எப்போனாக்கா அணைய வந்து ஆக்கம் உண்டேல், அதாவது பைசா நம்மகிட்ட இருந்ததுனாக்க, நம்ம வெல்த் இருந்ததுனாக்க அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருப்பா. அப்படி வந்து அவள் வந்து அட்டைகள் போல் சுவைப்பார், அட்டைங்கிறது லீச் அப்படிங்கிறது. எப்படி லீச் வந்து நம்மகிட்ட இந்த ரத்தத்தை உறிஞ்சிடுறதோ அது மாதிரி அவள் நம்மகிட்ட இருக்கிற செல்வங்கள்ல அதெல்லாம் உறிஞ்சிடுவாவா அப்படிங்கிற மாதிரி சினிக்கல். அவரும் அதே இந்த பகவத்கீத் இதில் பஜகோவிந்தத்தில் சொல்கிற மாதிரி அதே சினிக்கல் இதோட அவுட்லுக்கோட சொல்கிறார் பாருங்கோ. அதே மாதிரி பொருள் கை உண்டாய் செல்லக்காணில், கையில் காசு இருக்குன்னு தெரிஞ்சிருத்துனாக்க எல்லாரும் போற்றி வாழ்க வாழ்க என்று ஏற்றெழுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்றார். ஸ்ரீ நம்மாழ்வார் சொல்ற வார்த்தைகள் இது. பொருள் கை உண்டாய் செல்லக்காணில் போற்றி என்று ஏற்ற எழுவர், இருள்கொள் துன்பத்து இன்மை காணில், அதாவது கஷ்டம் இருக்கிற சமயத்துல என்னே என்பாரும் இல்லை, எப்படி இருக்கேள் சுவாமின் அப்படின்னு கேட்கறது கூட மனுஷா இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பஜகோவிந்தத்துடைய அந்த அந்த ஸ்லோகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. இது லாஸ்ட் வந்து இந்த வத்சலத்துவம் வந்து அன்று ஈன்ற கன்றுக்கு இறங்கி சுரக்கும் தேனுவை போல அப்படின்னு ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில் சுவாமி தேசிகன் வந்து ஒரு இடத்துல ஒரு அனாலஜி யூஸ் பண்ணுறார். அன்னைக்கு பிறந்த கண்ணுக்குட்டிக்கு அதுக்கு தன்னுடைய தயையை காமிச்சுண்டு பால் சுரக்கின்ற தாய் பசுவை போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஏன்னாக்க எம்பெருமானுக்கு அந்த குணம் உண்டு, அதாவது அவன் அந்த வத்சலத்துவம் உண்டு அப்படிங்கிறது வந்து யுத்த காண்டத்தில் ஒரு சமயத்தில் வந்து இந்திரஜித்தோட நாகபானத்தினால லக்ஷ்மணன் வந்து மூர்ச்சையாகி கிடக்கிறான். அப்போ வந்து இது கருடன் வந்து அந்த மூர்ச்சையை தெளிவிக்கிறான். தெளிவிச்சுட்டு கிளம்பரிச்சே வந்து ஸ்ரீராமன் கிட்ட சொல்றான், சகே ராகவ தர்மஜ்ஞம், ஓ ஃப்ரெண்ட், ஓ ராகவா, ஓ தர்மம் தெரிஞ்சவனே, தர்மம்லாம் நன்றாக தெரிந்தவனே,
ரிபூணாமபி வத்சல. ரிபூணாம் எனிமைகளுக்கு கூட, சத்ருக்களுக்கு கூட வத்சலனாக இருப்பவனே, சத்ருக்களிடம் கூட அன்பு காட்டுபவனேன்னு சொல்றார் அவர். என்னாக்க அந்த ராவணன் அடிபட்டு கிடக்கிறச்சே இன்று போய் நாளை வான்னு சொல்லி அவன்கிட்ட தன்னுடைய அன்பை காமிச்சு அனுப்பிச்சானே. அவனை கொன்னு இருக்கலாம் அந்த சமயத்துல, ஆனா அதை கூட கொல்லாம இன்று போய் நாளை வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னானே. அதனால தான் ரிபூணாமபி வத்சல அப்படி சொன்னதுனால எனிமீஸ் கிட்டே வத்சலனாக இருப்பவன் ஆஸ்ரிதர்கள்கிட்ட வத்சலனாக இருப்பது கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார் வியாக்கியானத்தை. அதோட அடியேன் இன்னைக்கு ஸ்டாப் பண்றேன். வழக்கம் போல அடியேன்ஸ் அப்பாலஜிஸ், சின்சியர் அப்பாலஜிஸ் ஃபார் டேக்கிங் மோர் டைம் தென் யூ ப்ராபப்ளி வுட் லைக். பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொருத்தீர். உம் அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.